ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். விளிம்பு நிலை குழுக்கள் பார்த்துட்டு இருந்தோமா? யார் யார் விளிம்பு நிலை குழுக்கள்? எல்டர்லி பீப்புள் வருவாங்க, பீப்புள் வித் டிசபிலிட்டி, டிரான்ஸ்ஜெண்டர், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். இதில் ஆல்ரெடி நமக்கு எல்டர்லி பார்த்துட்டோம், பீப்புள் வித் டிசபிலிட்டி முடிச்சிட்டோம், டிரான்ஸ்ஜெண்டர் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்டி வந்து பாதி முடிச்சிருக்கோம். ஓகே, அதிகமான பிவிடிஜி நமக்கு பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம்? ஒடிஷா. அதிக எண்ணிக்கை? மத்திய பிரதேஷ். ஓகே, சதவீதம்? மிசோரம். மிசோரம். எவ்வளவு பிவிடிஜி இருக்காங்க தமிழ்நாட்டுல? 6. இந்தியால 75. அவுட் ஆஃப் 705. முதல்ல நமக்கு பிவிடிஜிக்காக போடப்பட்ட குழு என்ன குழு? தேபார் கமிஷன். எந்த வருஷம்? 1975. எல்லாமே 75 வரும். பழங்குடியினர் குழுக்கள்ல அதிகமா பாதிக்கப்படக்கூடிய அழிவின் விளிம்பில் இருக்க பழங்குடியினர் யார் யாருன்னு ஆய்வு பண்றதுக்காக தேபார் கமிஷன் போட்டாங்க 1975. 1975ல எத்தனை பழங்குடியினர் வந்து அழிவின் விளிம்பில் இருக்காங்கன்னு தேபார் கமிஷன் சொல்லியிருக்காங்க? 52. 52 தானே? எவ்வளவு சொல்லியிருந்தாங்க தேபார் கமிஷன் பிவிடிஜி? 52. இப்ப எவ்வளவு பழங்குடியினர் இருக்காங்க? 705 இருக்காங்க. 75 வந்து பிவிடிஜியா இருக்கு. தமிழ்நாட்டுல 37ல 6 பழங்குடியினர் வந்து அழிவின் விளிம்புல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 36 இருந்துச்சு. 37வதா சேர்ந்தது என்னது? நரிக்குறவர்கள் எந்த வருஷம்? 2023. 2023 தான் சேர்த்துனாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி 36 பழங்குடியினர் குழுக்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இப்ப 37 இருக்காங்க 2023ல. நமக்கு இந்த பிவிடிஜி அழிவின் விளிம்புல இருக்காங்கன்னு எதை வச்சு சொல்லுவாங்க? மக்கள் தொகையோடைய அடிப்படையில, கல்வி அறிவு அடிப்படை, பொருளாதாரம், அதுக்கப்புறம் விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம். இதை வச்சு முறையா நமக்கு வாக்களித்த பிவிடிஜி பழங்குடியினர் யாரு? ஷோம்பன். எந்த வருஷம்? 2024. எங்க இருக்காங்க ஷோம்பன்? கிரேட் நிக்கோபர்ல இருக்காங்க. அதிகமான பிவிடிஜி இருக்கக்கூடிய மாநிலம்? ஒடிஷா. எண்ணிக்கையில? மத்திய பிரதேஷ். பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி? லக்ஷதீப். ஸ்டேட்? மிசோரம். நமக்கு ஆணவ கொலைகள் எல்லாம் நடக்குது இல்ல, அதை பத்தி ஆய்வு பண்றதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. என்னங்க? பாஷா. ஓகே, நீதிபதி வந்து பாஷா அவருடைய தலைமையில தான் ஆணவ கொலைகள் பத்தி ஆய்வு பண்றதுக்காக குழு அமைச்சிருக்காங்க.
ஓகே, நேற்று நமக்கு ஓரளவு பிவிடிஜியில் ஒரு நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்துருந்தோம். நேற்றே முடிச்சாச்சு. இதில் பிரதான் மந்திரி வன்தன் யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. வன்தன் யோஜனா பிடிஒய், நமக்கு பிரதான் மந்திரி வன்தன் யோஜனா, இல்லாட்டி இன்னொரு பேர் இருக்கு விடிவிகே, வன்தன் விகாஸ் கேந்திரா. விகாஸ்னா எஜுகேஷன். எஜுகேஷனா? டெவலப்மெண்ட் சார். டெவலப்மெண்ட். ஓ, வித்யா விகாஸ் வச்சு சொல்றீங்களா? வித்யானா எஜுகேஷன், விகாஸ்னா டெவலப்மெண்ட். வன்தன் விகாஸ் கேந்திரா. அப்போ வன பொருட்களை மேம்படுத்துறதுக்கான மையங்கள், வன வள மையம்னு சொல்றாங்க. பிரதான் மந்திரி வன்தன் யோஜனா 2018. என்னது, நம்ம பொருளாதாரம் இப்பதான் சொன்னோம். வன்தன் விகாஸ்னு சொன்னா டெவலப்மெண்ட். அப்போ பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செய்யறதுக்கான ஒரு திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்டோடது. சுய உதவிகள் மூலியமா நமக்கு தமிழ்நாட்டுல கூட வன்தன் கேந்திரா இருக்கு, வன்தன் விகாஸ் கேந்திரா இருக்கு. என்னது, அவங்களுடைய பழங்குடியினர் உருவாக்குற பொருட்களை நமக்கு சேல் பண்றது, அது மூலியமா வருவாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான மையம் தான் பிரதான் மந்திரி வன்தன் யோஜனா. ஓகேங்களா? எந்த வருஷம்? 2018. வன்தன் யோஜனா. ஓகேவா? ராமர் எப்ப காட்டுக்குள்ள போனாரு, எந்த வயசுல? படிச்சது இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா? சரி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ராமர் எந்த வயசுல போனாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு பழங்குடியினர் மற்றும் பிற மரபு வழியாக வளங்களில் அந்த வனங்கள்ல குடியிருப்பவங்களுக்கான உரிமைகள். இப்போ வன உரிமைகள் சட்டம் எப்பன்னா 2006. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவங்க இருக்கிறதுக்கான உரிமைகள் சட்டம், அவ்வளவுதான். இது நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம நேற்று வெப்சைட் குரூப்ல போட்டுருந்துருப்ப ஸ்கிரீன்ஷாட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய டிபார்ட்மெண்ட்டோடைய வெப்சைட்ல போட்டீங்கன்னா இந்த கண்டென்ட் அப்படியே அதே ஆர்டர்ல இருக்கும். அந்த பழங்குடியினர்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்க, எடுத்து பாருங்க. நமக்கு மார்ஜினலைஸ்டு குரூப்னு போட்டாலே தமிழ்நாடு கவர்மெண்டோட மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ்ல நமக்கு எஸ்டியோடைய லிஸ்ட் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கு, அதுக்கு என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்கு, என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்கன்னு இதே ஆர்டர்ல, இதை வச்சுதான் நம்மளுடைய பாலிசி நோட்ஸ் எல்லாம் வச்சுதான் ஒவ்வொரு புக்கா மெயின்ஸ் லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, இது மட்டும் நமக்கு வன உரிமைகள் சட்டம் 2006, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இதெல்லாம் எதுவும் வேணாம். நமக்கு பழங்குடியினர் மையங்கள், சிறப்பு வழிகாட்டு மையம், ஆன்றோர் மாற்றம், இதெல்லாமே எனக்கு தேவையில்லை. பழங்குடியினர் நல்லா வாரியம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த வருஷம்? பழங்குடியினர் நல வாரியம் 2007. 2007 தொடங்கி இருப்பாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான நல வாரியம் 2007. மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் பழ ஜூஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2007. சமூக பொருளாதாரம், கல்வி எல்லாத்தையும் மேம்படுத்துறதா நமக்கு பழங்குடியினர் நல வாரியம். நமக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு, பல நல வாரியம்னாலே ஏதோ ஒரு ஃபண்டு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. எதுக்கா? ஒன்னா இயற்கை மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்களுடைய இந்த ஈம சடங்குகளுக்கான ஃபண்டு கொடுப்பாங்க, கல்வி உதவித்தொகை கொடுப்பாங்க, திருமண உதவித்தொகை கொடுப்பாங்க, படிக்க வைக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க, தொழில் தொடங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப இது எல்லா ஹெல்ப்பும், எல்லா விதமான உதவிகள் ஃபண்டு மூலியமா கொடுக்கறதா நமக்கு நலவாரியம். ஆக்சுவலா நலவாரியம்னா இதுதான், அவங்களுக்கு ஏதாவது வெல்ஃபேர் ஃபண்டு கொடுக்கறது, சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் அவங்கள மேம்பாடு அடைய செய்யறதுக்கு தான் நலவாரியம் அப்படிங்கறத தொடங்கியிருப்பாங்க. மாற்று பாலினத்தவருக்கான நலவாரியம் எப்ப தொடங்கினாங்க? 2008. திருநங்கைகளுக்கான உரிமைகள் எப்ப கொண்டு வந்தாங்க? விதிகள் 2022. அதே திருநங்கைகளுக்கான சட்டம் 2019.
மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம், உரிமைகள் சட்டம் 2016. 2016. அடுத்து சிஎம் அரைஸ். சிஎம் அரைஸ் அப்படிங்கிறது 2000. சிஎம் ரைஸ் திட்டம் இந்த வருஷம். டிஎன் ரைஸ் அப்படின்னு ஒரு திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2022 24 இல்லையா? டிஎன் ரைஸ் திட்டம் 24 தானே இல்லையா? டிஎன் ரைஸ் அப்படின்னா என்ன திட்டம்? தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர். ஓகேவா? நம்ம ரூரல்ல இருக்கக்கூடிய பெண்களை ஆண்டர்பிரினர்ஸா மாத்துற, தொழிலதிபர்களா மாத்துறது தான் டிஎன் ரைஸ் திட்டம். ஓகேவா? டிஎன் ரைஸ்னா ஆர்ஐஎஸ்சி 2024. அதோட வெப்சைட்ல போங்க. டிஎன் ரைஸ் வெப்சைட்ல July 2. Okay. தான் 2024 ஜூலை 2 தான் நமக்கு டிஎன் ரைஸ் தொடங்கியிருப்பாங்க. இப்ப நம்ம இங்க என்ன ஸ்கீம் படிக்கிறோம்? சிஎம் அரைஸ். ரைஸ் எந்த வருஷம்? 2024. அதுவே அரைஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் முன்னாடி வருதா? அரைஸ்னா இன்னும் முன்னாடி போறது தானே. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎம் அரைஸ் அப்படின்னா 2023. புரியுதா என்ன சொல்றேன்னு? டிஎன் ரைஸ்னா 2024, அரைஸ்னா இன்னும் முன்னாடி போறது, அதனால 2023ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ டிஎன் ரைஸ்னா 2024 தொடங்கின ஸ்கீம், ஜூலை 2. அதுவே சிஎம் அரைஸ்னா அரைஸ்னாலே முன்னாடி போறது, அப்ப ரைஸோட முன்னாடி இருக்கணும். அப்படின்னா 2023 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம். இவ்வளோ பெரிய ஸ்கீம் பேர்லாம் கேட்க மாட்டோம், சிஎம் அரைஸ்ன்னு தான் கேட்போம். அப்ப சிஎம்னா அரைஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகே, 2023 சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் மற்றும் என்னது அண்ட் ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதுதான் சிஎம் அரைஸ். கரெக்டா அதே லெட்டர்ஸ் வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்ப சிஎம் அரைஸ்னா சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் 2023. டிஎன் ரைஸ் எந்த வருஷம்? 2024 July 2. டேட்டு கஷ்டமா இருக்கா? சரி, ஓகே, ஞாபகம் இருந்தா சரி. ஜூலை 2, 2024. இது அரைஸ் எந்த வருஷம்? 2023. எஸ்சிஎஸ்டிக்கு தொழில் தொடங்குறதுக்கான கடன் உதவி கொடுக்கறது தான். நமக்கு 35% சப்சிடி கொடுப்பாங்க, இல்லாட்டி 3 லட்சம் ரூபாய் சப்சிடி. அதுவே இன்ட்ரெஸ்ட் சப்சிடி எவ்வளோ? வட்டி மானியம் 6% வட்டி மானியம் கொடுப்பாங்க. எஸ்சிஎஸ்டியா இருக்கணும், 3 லட்சத்துக்கும் அதிகம் இல்லாம வருமானம், அவங்களுடைய ஆனுவல் இன்கம் இருக்கணும், 18 to 55 தான் இருக்கணும். எது மூலியமா அவங்க அப்ளிகேஷன் போடணும்? எஸ்சிஎஸ்டி எந்த ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமா இருக்கட்டும், அது எஜுகேஷனலா இருந்தாலும் சரி, ஆண்டர்பிரினர்ஸா இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஸ்கீமா இருந்தாலுமே எந்த மையம் மூலியமா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும்? தாட்கோ.
ஓகே. அப்ப என்னது, தாட்கோ மூலியமா தான் நமக்கு அப்ளை பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ வந்து சப்சிடி கொடுப்பாங்க, கேபிட்டல் சப்சிடி? 35%. 35%. இன்ட்ரெஸ்ட் சப்சிடி 6. 6%. எது மூலியமா அப்ளை பண்ண முடியும் சிஎம்ஆர்ஐஸ்க்கு? Tatco. தாட்கோ எப்போ தொடங்கினாங்க? 1974. 1974. ஓகே. அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா ஏஏபிசி. ஏஏபிசி எந்த வருஷம் படிச்சிருக்கோம்? ஆல்ரெடி முன்னாடியே படிச்சிருக்கோம் அன்எம்ப்ளாய்மெண்ட்லேயே. 23. 2023 ஏபிசி அப்படியே லைனா வருதா? 1 2 3 ஞாபகம் வச்சிருக்கோம். அப்போ 2023 ஞாபகம் வச்சிருந்தோம். அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம், தொழில் முன்னோடிகள் திட்டம்னு சொல்லியிருந்திருப்போம் 2023. எதுக்காக இது? அதே ஸ்கீம் தான். இதுக்கு முன்னாடி சிஎம் ரைஸ் படிச்சோம்ல, வேற எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அப்படியே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுல என்னென்ன சொன்னாங்களோ நோக்கம் அதே தான். அதே ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூகத்துக்கு தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குற திட்டம் தான். எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் தான் செயல்படுத்துதுன்னு ஆல்ரெடி முன்னாடியே படிச்சிருந்திருக்கோம். 2023 ஜன்மன் எந்த வருஷம்? ஜன்மன் திட்டம் பிவிடிஜி 2023, sir. 2023. பிரதான் மந்திரி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் டெவலப்மெண்ட் மிஷன்னு சொல்லுவாங்க. பிஎம்பிவிடிஜி. பிஎம்பிவிடிஜினா பிரதான் மந்திரி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் டெவலப்மெண்ட், இல்லாட்டி ஜன்மன்னு சொல்லுவாங்க. ஜன்மன்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான்னு சொல்லுவாங்க. எப்ப தொடங்கினாங்க? 2023. டேட்டு November 15. நவம்பர் 15. ஜன்ஜாதிய என்ன திவாஸ்? Gaurav Divas. கௌரவ் திவாஸ், பழங்குடியினர் பெருமை தினம்னு சொல்லுவாங்க. அதே உலக பழங்குடியினர் தினம்னா 9. ஆகஸ்ட் 9. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பழங்குடியினருக்கான உரிமைகள் ஐநாவில் நடந்துச்சு 1982. அந்த டேட்டை தான் நம்ம உலக பழங்குடியினர் தினமா வச்சிருக்கோம். இந்தியாவுக்கு நவம்பர் 15. எதனால நவம்பர் 15? Birthday. பிர்சா முண்டாவுடைய பிறந்தநாள், அவருடைய நினைவை தான் வச்சிருந்திருப்போம். ஓகே. அப்ப ஜன்மன் திட்டம்னு கேட்டா 2023 தான். ஏஏபிசி திட்டம் கேட்டா 2023 தான். சிஎம்ஆர்ஐஸ் எப்ப? 2023. 2023. ஓகே. டிஎன் ரைஸ் 2024. ஜூலை 2. அப்ப ரைஸ் தான் 24. அரைஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறது. ரைஸ் வந்து இருக்குன்னா அரைஸ் தான் இன்னும் முன்னாடி. அப்ப 2024 இருந்து 2023 வந்துடணும். ஏஏபிசி திட்டமும் 2023 தான். ஜன்மன் திட்டம் இல்லாட்டி பிஎம்பிவிடிஜின்னு சொல்லுவாங்க, அதுவும் 2023 தான். சரி, ஓகே. இது எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட். இதுக்கு முன்னாடி சிஎம்ஆர்ஐஸ்ல 18ல இருந்து 55 சொன்னாங்க. இதுவும் அதே 18ல இருந்து 55 வயசு தான். இதுல என்னது, தொழில் பழங்குடியினர் பட்டியலினம் பழங்குடியினர் 2 பேருமே கடன் வாங்கிக்கலாம். 2 விதமான தொழில்கள், புதுசாகவும் தொழில் தொடங்கலாம், இல்ல ஆல்ரெடி இருக்கிற தொழிலை எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். என்ன தொழில்கள்? நம்ம உற்பத்தி, சேவை, வணிகம், இந்த 3மே வந்து தொடங்கலாம். ஆனா டைரக்டா அக்ரிகல்ச்சரலுக்குன்னு நம்ம தொடங்க முடியாது. நம்ம வேளாண்மைக்குன்னு டைரக்டா விண்ணப்பிக்க முடியாது. வேளாண்மை தொழிலாளர்களை தொழில் முனைவோரா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தனியாவே இருக்கு. என்ன திட்டம்? படிச்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படிங்கிறீங்களா? இந்த உற்பத்தி தொழில் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த டைம்ல பார்த்தோம்ல. அதெல்லாம் வேளாண்மை மட்டும். ஆஸ்பயர் திட்டம் 2015. ஆமா, ஃபயர் 15. ஓகே. ஆஸ்பயர்னா பயர் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தோம். எப்படி நினைக்கிறோம்? சேர்த்து வச்சு நினைக்கிறோம், ஞாபகம் வச்சோம். 2015. அப்ப பிஎம் சேது திட்டமும் 2015 தான். ஆஸ்பயர் திட்டமும் 2015 தான். அந்த பயர் அப்படிங்கிறது ஆஸ்பயரை பயிர்னு எடுத்துக்கலாம். நம்ம விவசாயம் சார்ந்த தொழில் முனைவரா மாத்துறது.
ஆஸ்பயர் திட்டம் 2015. சேது திட்டமும் 2015 தான். இதுல ஆஸ்பயர்னா என்ன அப்ரிவேஷன்? Scheme for Promotion and Innovation, Rural Industries and Entrepreneurship. ஓகே, பரவாயில்ல, ஞாபகம் இருக்கு. அதே சேதுன்னா Self-employment and talent utilization. டேலண்ட் யூட்டிலைசேஷன். ஓகே. ஆஸ்பயர்னா a scheme for promotion of innovation, rural industries and entrepreneurship. கிராமப்புறங்கள்ல இருக்க விவசாய தொழிலாளர்களை தொழில் முனைவோராக மாத்துறது தான் இந்த திட்டம். எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் தான் இதை செயல்படுத்துறாங்க. ஆஸ்பயர் அப்படிங்கிறது பயிர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப விவசாயம் சார்ந்து தொழில் முனைவோர்கள் நம்ம ஈஸியா எடுத்துடலாம். 2015. அதுவே சேது திட்டம் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன், அதுவும் 2015 தான். ஆஸ்பயர் பயிர்னு எடுத்துக்கலாம், பயிர்னு எடுத்துட்டு ஃபயர் ஆயிடுச்சு, அதனால சேர்த்து வச்சு அணைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தோம். 2015. இன்னொன்னு, நமக்கு அந்த நிதி ஆயோக் தொடங்குனதெல்லாம் தனியா ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சிருந்தோம். நிதி சேர்த்து வைக்கிறது தான் எய்ம்னு ஞாபகம் வச்சிருந்தோம். அப்படின்னா நமக்கு அடல் இன்னோவேஷன் மிஷனும் நிதி ஆயோக் தொடங்கினது தான். சேது திட்டமும், சேதுன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன் 2015 தொடங்கினது, அதுவும் நிதி ஆயோக்கு கீழே தான் செயல்படுது. அப்ப நிதி சேர்த்து வைக்கிறது தான் எய்ம்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிடணும். அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் எந்த அமைப்பு தொடங்குச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா நிதி ஆயோக் ஈஸியா எடுத்துடலாம். ஆஸ்பயர் என்ன டிபார்ட்மெண்ட் தொடங்கினாங்க? SME, sir. தான் வந்து தொடங்கினாங்க. ஓகே. அப்ப இங்க வந்து நமக்கு அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம், நம்ம ஆஸ்பயருங்கிறது டைரக்டா பயிர் சார்ந்து தொழில் முனைவரா மாத்துறது. இந்த அண்ணல் அம்பேத்கர் வந்து தொழில் முன்னோடிகள் திட்டம் நமக்கு எல்லாமே தொடங்கலாம். உற்பத்தி, சேவை, வணிகம், இந்த மூணுமே வரும். அதே உற்பத்தி, சேவை, வணிகம் அங்க என்ன பார்த்தோம்? மூணுமே ஸ்டாண்ட் அப். அம்பேத்கர் தான் ஸ்டாண்ட் அப்னு பார்த்தோம்ல. அப்ப அம்பேத்கர் தான் ரொம்ப நாள் தானியம் வந்து நிற்கிறார். அப்ப ஸ்டாண்ட் அப் திட்டம். அப்ப ஸ்டாண்ட் அப்பும் உற்பத்தி, சேவை, வணிகமும் பார்த்தோம். இங்கே அண்ணல் அம்பேத்கருக்கும் உற்பத்தி, சேவை, வணிகம் டைரக்டா வந்து அக்ரிகல்ச்சருக்கு அப்ளை பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர் வேணும்னா ஆஸ்பயர் ஸ்கீமுக்கு கீழே வரும். ஓகே. இதுல எவ்வளவு உங்களுக்கு கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறாங்க? முதலீட்டு மானியமா கவர்மெண்ட் 35% கொடுக்குறாங்க. சிஎம்ஆர்ஐஸ்ல எவ்வளவு கொடுத்தாங்க? 35%. அதே 35 தான் கொடுத்தாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அங்க 6% கொடுத்தாங்க, இங்கேயும் 6% தான் கொடுக்குறாங்க. என்னதான் டிஃபரன்ஸ் அப்படின்னா, அங்க சிஎம்ஆர்ஐஸ்ல 3.5 லட்சம் ரூபாய் வந்து ஃபண்ட் அதிகபட்சம். இங்க என்ன எவ்வளோ? 1.5 கோடி ரூபாய் வந்து தருவாங்க. 1.5 crore வந்து நமக்கு எது ஏஏபிசி ஸ்கீம்ல இருக்கு. அப்ப அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம்ல 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். கல்வி தகுதி என்ன கல்வி தகுதி இருக்கணும்? No minimum education. இல்ல sir. ஓகே. எந்த ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனும் நமக்கு கிடையாது. என்ன தொழில் தொடங்கலாம்? புதுசா இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது தொடங்கலாம். அடுத்து தமிழ்நாடு எஸ்சிஎஸ்டி கமிஷன் சொல்றாங்க. நம்ம எஸ்சிஎஸ்டி கமிஷன் பார்த்திருக்கோம். சட்டமுறை இல்லாத எஸ்சிஎஸ்டி ஆணையம் எப்ப தொடங்கினாங்க? 1978. ஓகே, 1978. எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் இல்லாம சட்டமுறை இல்லாத எஸ்சிஎஸ்டி ஆணையம். முதல் தலைவர் யாரு? போலோ பாஸ்வான் சாஸ்திரி. அது எப்ப பெயர் மாற்றம் பண்ணாங்க? 1990. ஓகே. 65th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1990. என்னன்னு பேர் மாத்தினாங்க? SC/ST மக்கள் ஆணையம். ஓகே, தேசிய எஸ்சிஎஸ்டி ஆணையம் இல்லாட்டி மக்கள் ஆணையம். ஓகே. அப்ப இது மறுபடியும் சொல்லிடுறேன். 1978 நமக்கு சட்டமுறை இல்லாத கான்ஸ்டியூஷன்லாம் கொண்டு வரல. அப்ப அந்த மாதிரி ஒரு எஸ்சிஎஸ்டி ஆணையம் தொடங்கினாங்க. ஒரு தலைவர் 4 உறுப்பினர்களோட. நமக்கு அந்த ஆதி திராவிடர் அந்த பேஜ்ல இருக்கும். இந்த கண்டென்ட் அடுத்த பேஜ்லயே இருக்கும். நமக்கு சட்டமுறை இல்லாத எஸ்சிஎஸ்டி ஆணையம் எப்ப? 1978. ஒரு தலைவர் 4 உறுப்பினர்களோட இருக்கும். யாரு முதல் தலைவர் அப்படின்னா போலோ பாஸ்வான் சாஸ்திரி. அதுக்கு அடுத்து அது எப்ப பெயர் மாற்றம் பண்ணாங்க அப்படின்னா 1990 65வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல
பெயர் மாற்றம் பண்ணாங்க. நமக்கு தேசிய எஸ்சி/எஸ்டி மக்கள் ஆணையம், நேஷனல் எஸ்சி/எஸ்டி கமிஷன் பெயர் மாத்தினாங்க. ஓகேவா? இது எப்ப ரெண்டா பிரிஞ்சுது அப்படின்னா 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், 89வது சட்ட திருத்தத்துல என்ன பண்ணாங்க, பெயர் மாற்றம் பண்ணாங்க. ரெண்டா பிரிச்சாங்க. நமக்கு எந்த வருஷம்? 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003. 2003ல ரெண்டா பிரிச்சாங்க. அது வந்து ஒன்னு எஸ்சி கமிஷன், எஸ்டி கமிஷன். ஆர்டிகல் 338 338 ஏன்னு வரும். 338 ஏங்கிறது எதுக்காக? எஸ்டி சார். எஸ்டியோடது. 338 எஸ்சி. ஓகே. அப்ப எஸ்சி கமிஷன்ங்கிறது 338, எஸ்டி கமிஷன்ங்கிறது 338 ஏ. எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு இந்த கமிஷன் ரெண்டும்? 2004 February 19. ஓகே, 2004 February 19. ஓகே. அப்ப இதோடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரின்னு பார்த்தா 1978ல சட்டமுறை இல்லாத மக்கள் ஆணையம், எஸ்சி/எஸ்டி ஆணையம்னு தொடங்கினாங்க. ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள். அதனுடைய முதல் தலைவரா கோலப் பாஸ்வன் சாஸ்திரி இருப்பாரு. 1990களில் 65வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எஸ்சி/எஸ்டி ஆணையம்னு பெயர் மாற்றம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 89 2003 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003ல என்ன பண்ணாங்க, ரெண்டா பிரிச்சாங்க. எஸ்சி கமிஷன் தனியாகவும் எஸ்டி கமிஷன் தனியாகவும் பிரிச்சாங்க. எஸ்சிக்காக ஆர்டிகல் 338 கான்ஸ்டியூஷன்ல, எஸ்டிக்காக ஆர்டிகல் 338 ஏ. ஓகேங்களா, கேபிட்டல் ஏ. இது எப்ப இருந்து நடைமுறைக்கு ஆச்சு அப்படின்னா 2004 February 19. அந்த February 19 என்ன நாள் தமிழ்நாட்டுல? தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள், உவேசாவுடைய பிறந்த நாள். ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எந்த வருஷம்? 1955ல நமக்கு தீண்டாமை ஒழிப்பு சட்டம். பிசிஆர் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட் எந்த வருஷம்? 1976. ஓகே, 1976ல தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். ஓகே. முதல் எஸ்சி கமிஷனுடைய முதல் தலைவர் யாரு? நம்ம பார்க்கல இது. சூரஜ் பான் பார்த்தோம் சார். சூரஜ். ஓகே, பார்த்தோம் நேத்து. சூரஜ் பான் தான் வந்து முதல் தலைவர். இப்ப யாரு தலைவர் அட் பிரசன்ட்ல? கிஷோர் மக்வானா தான் வந்து இப்ப அட் பிரசன்ட்ல தலைவர். அதே எஸ்டி கமிஷனுடைய முதல் தலைவர் யாரு? குன்வர் சிங். ஓகே, குன்வர் சிங் அப்படிங்கிறது தான் எஸ்டி கமிஷனுடைய முதல் தலைவர். இப்ப அந்தார் சிங் ஆர்யா. எஸ்சி/எஸ்டி இடஒதுக்கீடு, ப்ரொமோஷன்ல இடஒதுக்கீடு என்ன ஆர்டிகல்? 16(4)A. 16ல 4A. நமக்கு எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்? 1995ல 77வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், 7/7/1995ல. அதுவே எஸ்சி/எஸ்டிக்கான கேரி ஃபார்வர்ட் பண்றது எந்த வருஷம்? 81st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2000. கேரி ஃபார்வர்ட். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆண்டு என்ன வருஷம் பார்த்தோம்? 1981. எஸ்சி/எஸ்டிக்கான கேரி ஃபார்வர்டு வந்து 81st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2000ல பார்த்தோம். அதே எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயும் இடஒதுக்கீடு ஆர்டிகல் 335 335. நமக்கு ஆரம்பத்துல நீதி கட்சியோடைய பீரியட்ல, அடுத்த பேஜ்ல இருக்கும் பாருங்க, நீதி கட்சியோடைய பீரியட்ல இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? நமக்கு 2 கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், 2 அவார்ட் கொடுத்திருந்தாங்களா, 2 ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க பில்லு. எப்ப? 1921 செப்டம்பர் 16. 16, 22 ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15. அப்படியே ஒன்னொன்னு ரெடியூஸ் ஆகும். இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டேட்டு மந்த் ரெடியூஸ் ஆகும். 1921 செப்டம்பர் 16 ஃபர்ஸ்ட் கம்யூனல் அவார்ட் கொடுத்தாங்க. 2வது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தது 1922 ஆகஸ்ட் 15. ஓகே. இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தது சமுதாய பாவம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். தமிழர்களை வந்து ஜாதி வாரியா பிரிக்கிறது சமுதாய பாவம்னு சொன்னவர் யார்? சரி, இதுக்கான பிளான் கொடுத்தது யார்? எப்படி வந்து பர்சன்டேஜ் வந்து போடலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் கொடுத்தது யார்? முதலியார். பெரியாரா? முத்தையா முதலியார். அது வேண்டாம்னு சொன்னது இவர் தானே, ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப். ஓகே. அப்ப
அப்ப இதுக்கான ஃபார்முலா கொடுத்தது, கோட்டா சிஸ்டம் கொடுத்தது முத்தையா முதலியார். இது வந்து தமிழர்களை வந்து பிரிக்கிறது சமுதாய பாவம் அப்படின்னு சொன்னது ஜார்ஜ் ஜோசப். ஓகேங்களா, இதை எதிர்த்து இருந்திருப்பார் ஜார்ஜ் ஜோசப், எதிர்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் கேசவ பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருப்பாரு. எது இந்த ரெப்ரசன்டேஷன் வேணாம், 1921 நீதி கட்சி கொடுத்தது வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. 1921 செப்டம்பர் 16 ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருந்திருப்பாங்க. அடுத்து 1922 ஆகஸ்ட் 15 ரெண்டாவது ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருந்திருப்பாங்க. அப்ப தமிழர்களை ஜாதி வாரியா பிரிக்கிறது இது ஒரு சமுதாய பாவம், இது தர்மம் கிடையாது அப்படின்னு சொன்னது நமக்கு ஜார்ஜ் ஜோசப் வந்து சொல்லியிருந்திருப்பார். நம்ம ரோசா புதுரை படிக்கிறோம்ல மதுரை, அவர் தான் வந்து இது ஒரு சமுதாய பாவம், நீதி கட்சியுடைய செயல் சமுதாய பாவமானது, தமிழர்களை பிரிக்கிறாங்க, இது தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாரு. அதுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா இன்னும் 2 பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. கேசவ பிள்ளையும் வரதராஜலும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப ஜார்ஜ் ஜோசப் ஆல்ரெடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, அதுக்கு சப்போர்ட் பண்றது கேசவ பிள்ளையும் வரதராஜலும் இவங்களும் சேர்ந்து நீதி கட்சியை எதிர்த்து இருந்திருப்பாங்க. ஓகே, இப்ப இந்த ரெப்ரசன்டேஷன் வேணாம்னு சொன்னது ஜார்ஜ் ஜோசப். ஓகே, அப்ப 1921 நமக்கு பனகல் ராஜா ஆஃப் பனகல், அவரு தான் என்ன பண்ணியிருந்தாங்க, 44% வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க ஃபார் நான் பிராமின்ஸ். அப்போ பிராமணர் அல்லாதவர்களுக்கு 44% இடஒதுக்கீடு தந்திருப்பாங்க. நமக்கு இது இந்த பேஸ் பண்ணி தான் வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆயிருந்திருக்கும். இதுக்கு பதிலாக தான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல கேஸ் படிச்சு வந்திருப்போம். என்ன கேஸ் நடந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸ் செண்பகம் துரைராஜன். ஓகே, முதல் கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கான காரணம் செண்பகம் துரைராஜன் வழக்கு 1951 கேன்சல் பண்ணி விட்டு இருந்திருப்பாங்க. இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருந்திருப்பாங்க. அப்போ வந்து ஜட்ஜா இருந்தது நம்ம ராஜமன்னார் தான் வந்து ஜஸ்டிஸா இருந்திருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு 1951 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், நமக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் போட்டு இடஒதுக்கீடு எல்லாம் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா தமிழ்நாடு லெவல்ல நமக்கு இடஒதுக்கீடு சட்டநாத நாணயம் இருந்திருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் கிரீமி லேயர் கான்செப்ட்லாம் கொண்டு வந்தோம். இவங்களுடைய டிஎம்கே பீரியட்ல சட்டநாத நாணயம் 1969. அந்த டிஎம்கே ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பீரியட்ல எல்லாமே கமிஷன் 69 நிறைய கமிஷன் வரும். நமக்கு ராஜமன்னார் கமிஷன் எந்த வருஷம்? 69. அதுவே வந்து போலீஸ் கமிஷன், ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷன் கோபால் சாமி ஆணையமா 1969. சட்டநாத நாணயம் 1969. ஓகே, புரியுதா? நமக்கு முறையா வந்திருக்காங்கன்னா அந்த 69 ஆணையங்கள் எல்லாமே வந்துடும். நமக்கு இடஒதுக்கீட்டுக்காக போடப்பட்டது சட்டநாத நாணயம் 1969. அடுத்து போலீஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு முதல் போலீஸ் ஆணையம் கோபால் சாமி தலைமையில 1969. இன்னொன்னு மத்திய மாநில உறவுகள் பத்தி ஆராயறதுக்காக போடப்பட்ட முதல் குழு வந்து ராஜமன்னார் குழு 1969. இப்ப மத்திய மாநில உறவுகள் ஆராயறதுக்காக ரீசெண்டா போடப்பட்ட குழு 2025 குரியன் ஜோசப்பா. ஓகே, இப்ப நமக்கு இவங்க சட்டநாதன் கமிஷன் படி ரெக்கமெண்டேஷன் எப்படி பிரியுது அப்படின்னா பேக்வர்ட் காஸ்டுக்கு 25% இருந்து 31% இன்க்ரீஸ் பண்றாங்க. ஒரு 6% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க பேக்வர்ட் காஸ்டுக்கு. அடுத்து ஷெட்யூல் காஸ்டுக்கு 16% இருந்து 18% மாறுது 1971. அப்ப அதே தான் நமக்கு அந்த கமிஷனும் மீதி எல்லா கமிஷனும் 71 தான் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இவங்களும் 71 தான் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பேக்வர்டு காஸ்ட்டை 25% இருந்து 31% மாத்திக்கலாம். எஸ்சி ரிசர்வேஷனை 16 18 மாத்திக்கலாம்னு சொல்றாங்க 71. அதுக்கு அடுத்து நம்ம இவங்க ஃபார்மர் சிஎம் யாரு, எம்ஜிஆர் அவங்களுடைய பீரியட்ல 1980s என்ன பண்றாங்க அப்படின்னா பேக்வர்டு காஸ்ட்டுக்கு 31 இருந்து அப்படியே டைரக்டா 50% மாறிடுது, 50% இடஒதுக்கீடா மாறிடுது. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டின்னு 2 பிரிச்சு 18% வச்சிருக்காங்க. அப்போ 18% அதே தான் இருக்கு, எஸ்டி மட்டும் ஆட் ஆயிருக்கு. இதுல மறுபடியும் 89 என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் கலைஞருடைய பீரியட்ல அந்த பேக்வர்டு காஸ்ட்டை 2 பிரிச்சிருவாங்க. ஒன்னு
பேக்வேர்ட் காஸ்ட் ஒன்று, இன்னொன்று மோஸ்ட் பேக்வேர்ட் காஸ்ட்னு சொல்லிட்டு பிசி எம்பிசின்னு ரெண்டா பிரிச்சு 30%, 20%ன்னு வச்சிருப்பாங்க. அந்த 50%. எஸ்சி/எஸ்டி என்ன இருக்கு 89ல அதுவே தான் இருக்கு, சேஞ்ச் ஆகல, 18% தான் இருக்கு. சரி, ஓகே. அப்ப எப்ப தனியா எஸ்டிக்கு 1% கொடுக்குறாங்க அப்படின்னா 1990ல எஸ்டிக்குன்னு தனியா 1% கொடுக்குறாங்க. அப்ப மேல இது வரைக்கும் 89 வரைக்கும் என்ன இருக்கு, பேக்வேர்டு காஸ்டுக்கு 50, எஸ்சி/எஸ்டிக்கு 18, 68% இருக்கு. 1990ல எஸ்டிக்குன்னு தனியா 1% கொடுத்ததுனால 68 + 1 69% இருக்கு. இடையில ரெண்டாவது பேக்வேர்டு காஸ்ட் கமிஷன், முதல் பேக்வேர்டு காஸ்ட் கமிஷன் சட்டநாதன் ஆணையம். ஓகே. ரெண்டாவது பேக்வேர்டு காஸ்ட் கமிஷன் அம்பாசங்கரா சார்? அம்பாசங்கர். ஓகே. 1982ல ஃபர்ஸ்ட் கமிஷன்னா சட்டநாதன் ஆணையம் 1969ல கிரீமி லேயர் கான்செப்ட் அதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. செகண்ட் பேக்வேர்டு கமிஷன்னா அம்பாசங்கர், அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காக்கா கலையல்கரா ஃபர்ஸ்ட் கமிஷன் எந்த வருஷம்? 1953. 53. ரெண்டாவது கமிஷன் மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் எந்த வருஷம்? 1979. 1979. ஓகே. ஃபர்ஸ்ட் பேக்வேர்டு கமிஷன் சென்ட்ரல்ல அப்படின்னா 1953 காக்கா கலையல்கர் நேருடைய பீரியட்ல போட்டிருந்திருப்பாங்க. ரெண்டாவது பேக்வேர்டு காஸ்ட் கமிஷன் அப்படின்னா 1979 மண்டல் கமிஷன் யாருடைய பீரியட்ல போட்டாங்க? இந்திரா காந்தி. மொரார்ஜி தேசாய். ரிப்போர்ட் கொடுத்தது இந்திரா காந்தி பீரியட்ல ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை நடைமுறைப்படுத்துறது தான் 90ல பிபி சிங்கா இருப்பாங்க. அப்ப இது எப்படி நடைமுறை ஆகுதுன்னு தெரியுதா? 1921ல 44% நான் பிராமின் கொடுத்துருக்காங்க, ராஜா ஆஃப் பனகல் அரசருடைய பீரியட்ல. அதுக்கப்புறம் நமக்கு 1969 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கேட்டாங்கன்னா 1969ல சட்டநாதன் ஆணையம் அவங்களுடைய தலைமையில போட்டு நமக்கு என்ன பண்றாங்க, பிசி பேக்வேர்டு காஸ்ட்ங்கிறது 25%ங்கிறது 31%ஆ மாத்துறாங்க. அப்ப 25 to 31 மாத்தினது சட்டநாதன் ஆணையம். எஸ்சிக்கு 16% இருக்கு, அதை 18% இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எம்ஜிஆருடைய பீரியட்ல 1980களில் பிசிக்குன்னு சொல்லிட்டு 31ங்கிறது 50% மாறிடுது. அதுக்கப்புறம் எஸ்சி/எஸ்டின்னு ரெண்டாக பிரிச்சு 18% இடஒதுக்கீடு. அப்ப அதே தான் இருக்கு, நமக்கு 18% எந்த சேஞ்சும் கிடையாது. அதுல எஸ்சின்னு மட்டும் இருந்தது, எஸ்டிங்கிறதும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப 80க்கு அப்புறம் 89ல என்ன ஆகுது, 50% ரெண்டா பிரிச்சிடுறாங்க. பிசி 30%, எம்பிசி 20% பிரிச்சிடுறாங்க 1989ல. அதுக்கப்புறம் எஸ்சி/எஸ்டிக்கு அதே 18% தான் இருக்கு. 1990களில் எஸ்டிக்கு 1% எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது, 69% மாறுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு கமிஷன் நமக்கு, ஃபர்ஸ்ட் கமிஷன் சட்டநாதன் ஆணையம் 1969, ரெண்டாவது கமிஷன் எம்ஜிஆருடைய பீரியட்ல போட்டு இருந்திருப்பாங்க அம்பாசங்கர் கமிஷன் 1982, செகண்ட் பிசி கமிஷன். ஓகேவா? அடுத்து நமக்கு அந்த பிசிஎம்னு சொல்லுவாங்க, பிசி முஸ்லீம் எவ்வளவு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு தராங்க தமிழ்நாட்டுல? 3.5. நமக்கு பிசிக்கு 26.5 இருக்கும். அந்த 30% எப்படி பிரியும்னா அதுவும் உள்ள இடஒதுக்கீடு. அப்ப பிசின்னு தான் 30%, அதுக்குள்ள பிசிக்கு 26.5 இருக்கும், பிசிஎம் 3.5 இருக்கும். அந்த 3.5 எந்த வருஷம்னா அப்படியே 3.5ங்கிறது டபுள் ஆச்சுன்னா 2007ல பிசி முஸ்லீம். அப்ப பிசி முஸ்லீம்ங்கிறது 2007ல கொண்டு வந்தாங்க. அடுத்து அந்த 18% எஸ்சி அப்படிங்கிறது அதுவும் உள்ளிட ஒதுக்கீடு இருக்கும், 15% எஸ்சிக்கும் 3% எஸ்சி ஏன்னு சொல்லுவாங்க, அருந்ததியினர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கான உள்ளிட ஒதுக்கீடு 15 + 1 3 18 ஆயிருந்திருக்கும். அப்ப அதை ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? ஜனார்த்தனன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அந்த 3 டபுள் அப்படியே ஸ்கொயரா மாத்திக்கோங்க 9. அங்க 3.5னா 7 வரணும், இங்க 3னா 9 வரணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ இதுதான் நம்மளுடைய ரிசர்வேஷன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்படிதான் ஃபாலோ பண்றாங்க. இதுதான் அதோடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி. இதே தான் நம்ம என்ன திரும்ப படிக்க போறோம், கான்ஸ்டியூஷன்லயும் படிக்க போறோம், அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் இதுதான் இருக்கும். யூனிட் 9ல இருந்து எல்லாமே. முன்னாடி யூனிட் 9 இருந்துச்சா, அப்ப அது எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும். இப்பதான் எல்லா யூனிட் வந்து ரெடியூஸ்லாம் ஆகல, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. 2-3 யூனிட் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்போ அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் படிச்சுட்டு இருந்தோமோ, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கமிஷன் வந்தோம். தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி. இது எப்ப ஆரம்பிச்சாங்க? நம்ம இந்தியாவுக்குன்னு ஸ்டேட் கமிஷன் எஸ்சி எஸ்டிக்கு தனியா இருக்கு, எஸ்சிக்கு தனியா இருக்கு, எஸ்டிக்கு தனியா இருக்கு. 2004 பிப்ரவரி 19. தமிழ்நாட்டுக்குன்னு தனியா எஸ்சி எஸ்டி கமிஷன் தொடங்கி இருக்காங்க. எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2021ல தான் தொடங்கினாங்க. எஸ்சி எஸ்டி சட்டப்பூர்வமான உரிமைகள் பாதுகாக்கிறது, பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றது, ஒரு தலைவர், அதுக்கப்புறம் ஒரு துணைத் தலைவர், 4 உறுப்பினர்கள், அவங்களுடைய பதவி காலம் 3 வருஷம் இருக்கும். ஓகே, அடுத்து நமக்கு ஆதி திராவிடர் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஷெட்யூல் காஸ்ட் வந்து 16% இருக்கு. எஸ்டி எவ்வளவு பார்த்தோம்? இந்தியால எத்தனை சதவீதம் இருக்காங்க? 8.6. 8.6. அதுவே 2011 சென்சஸ் படி ஆதி திராவிடர்களோட எண்ணிக்கை, எஸ்சியோடைய எண்ணிக்கை பர்சன்டேஜ் சொன்னோம்னா 16.6. அங்க 8.6, இங்க 16.6, அப்படியே டபுள் மடங்கா இருக்கு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல 20%. ரொம்ப டெப்தாலாம் போகணும். எவ்வளவு இந்தியாவில் எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதிகமான ஷெட்யூல் காஸ்ட் இருக்கக்கூடிய சதவீதத்துல எந்த மாநிலம் இருக்கு? பஞ்சாப். ஓகே, அதிக எண்ணிக்கையில பார்த்தோம்னா நமக்கு உத்தரப்பிரதேசம் தான் எண்ணிக்கை. எஸ்டியோட எண்ணிக்கை எங்க இருந்துச்சு அதிகமா? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். லிங்க் பண்ணிக்கலாம்ல, ஓரளவு ரிலேட் பண்ண முடியுதுல. மத்திய பிரதேசத்துல தான் காடுகளோட எண்ணிக்கை அதிகம். அதனால எண்ணிக்கை அப்படின்னு கேட்டா மத்திய பிரதேஷ்னு எடுத்துருங்க. காடுகள், பழங்குடியினர் அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கோங்க. அதிகமான சதவீதம் எங்க இருக்காங்க? மிசோரம். சரி, எஸ்டி பீப்புள் தான் வந்து யாரையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே கவுண்ட் எடுத்துக்கணும். அதே பிவிடிஜி அதிகமா இருக்கிறது ஒடிஷா. பிவிடிஜினா எனக்கு பார்த்தோன்னே பிரைவேட் கம்பெனி தான் ஞாபகம் வருது. அப்படிதான் இருக்கு, பிரைவேட் லிமிடெட்னு சொல்லுவாங்க. பிவிடி கரெக்டா? புரியல. பிவிடினா பிரைவேட். ஓகேவா? அப்ப பிரைவேட்ல தான் ஓடிட்டே இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துருச்சுன்னா. ஓகே, எண்ணிக்கைனா காடுகளுடைய பரப்பு வந்து அதிகமா இருக்கிறதுல நமக்கு மத்திய பிரதேஷ். அப்ப காடுகள் ரிலேட் பண்ணி பிரதேஷ்னு எடுத்துக்கோங்க. அடுத்து எஸ்டி பீப்புளை வந்து ஒருத்தருமே மிஸ் பண்ணக்கூடாது, மிசோரம். இன்னொன்னு பிவிடி அப்படின்னா பிரைவேட்னு எடுத்தா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப பிவிடிஜி அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் ஒடிஷா. ஓகே, அதுவே நமக்கு யூனியன் டெரிட்டரின்னு கேட்டாங்கன்னா அதிகமா இருக்கிறது அப்படி எந்த யூனிட் டெரிட்டரி இல்லையா? லக்ஷ்வதீப். ஓகே, நேற்று லக்ஷ்வதீப்ல என்னென்னலாம் நம்ம அந்தமான் நிக்கோபர்ல என்னென்னலாம் பேரு மாறுச்சுன்னு பார்த்தோம். ரோஸ் ஐலாண்ட் என்னன்னு மாறுச்சு? சுபாஷ் சந்திர போஸ். ரோஸ் வந்து போஸா மாறுச்சு. ஹேவ்லாக் என்னவா மாறுச்சு? பண்ணணும்னா இண்டிபெண்டா விடணும், ஸ்வராஜ். நீல்ஸ் ஐலாண்ட் என்னவா மாறுச்சு? ஷாஹித் தீப். ஓகே, ரோஸ் தான் போஸா மாறுச்சு. லாக் பண்றோம், ஹேவ் லாக் அப்படின்னா ஸ்வராஜ் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீல்ஸ் ஐலாண்ட்னா ஷாஹித் தீப். இப்ப போர்ட் பிளேயர் அப்படிங்கிறது ஸ்ரீ விஜயபுரம்னு பேர் மாத்திருந்தாங்க. அதே மாதிரி நிறைய நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டுமே நம்ம தனியா பார்ப்போம். அகமது நகர்னு ஒன்று இருக்கும் நாட்டுல, அது என்னவா பேரு மாதிரி இருக்கு? அகல்யா. ஓகே, குயின் வந்து அவங்க அகல்யா அவங்க பேர்லாம் மாறி இருந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய நம்ம கர்த்தவ்யபாத், கடமை பாதை, அதெல்லாம் பேர், கிங்ஸ் பாத், குயின் பாத்லாம் பேர் மாறி நமக்கு ராஜபாதைன்னு இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பேர் மாத்தி இருந்திருக்கோம்? கர்த்தவ்யபாத், கடமை பாதை அப்படின்னு சொல்லிட்டு
பிரசிடென்ட்டோடைய மாளிகை வரைக்கும் போகக்கூடிய வழித்தடம். ஓகே, அதெல்லாம் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அது தனியாகவே பார்ப்போம். அப்போ நம்ம இங்கே பிவிடினா ஒடிஷா எடுத்தணும், அதிகமான சதவீதம்னா மிசோரம் எடுக்கணும், எண்ணிக்கையில் அதிகம்னா மத்திய பிரதேஷ் எடுக்கணும், யூனியன் டெரிட்டரினா லக்ஷ்மதீப் எடுக்கணும். இங்க அதிகமான சதவீதத்துல ஆதி திராவிடர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எது? பஞ்சாப். பஞ்சாப். அதே அதிகமான எண்ணிக்கையில உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ். ஓகே, நமக்கு எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் அண்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது 1989 அதோடைய அமெண்ட்மெண்ட் தான் 2015. ஆரம்பத்துல என்னவா இருந்துச்சு? தீண்டாமை ஒழிப்பு சட்டம்னு இருந்துச்சு. ப்ரிவென்ஷன் ஆஃப் நமக்கு அன்டச்சபிலிட்டி அபாலிஷன், தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955. அதே பிசிஆர் ஆக்ட் இப்ப 76. அதே எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் அண்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்து 1989 2015. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்திருப்பாங்க. ஓகே, எஸ்சி கமிஷன் கேட்டா அதே 2004 பிப்ரவரி 19 தான் இதுவும் தொடங்கினாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். அதனுடைய முதல் தலைவர் யாரு பார்த்தோம்? சூரஜ் பான். இப்ப தலைவர் அட் பிரசன்ட்ல கிஷோர் மக்வானா. ஆர்டிகல் வந்து 338. சட்டமுறை இல்லாத எஸ்சி எஸ்டி ஆணையம் எப்ப தொடங்கினாங்க? 1978. அதனுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு? எத்தனை தலைவர்கள், எத்தனை உறுப்பினர்கள்? ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள், 1+4. அப்ப முதல் தலைவர் யாரு? போலோ பாஸ்வான் சாஸ்திரி. எப்ப பேர் மாறுச்சு? தேசிய எஸ்சி எஸ்டி மக்கள் ஆணையம்னு சொல்லிட்டு 1990. எந்த வருஷம்? 1990 65வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். எப்ப ரெண்டா பிரிச்சாங்க எஸ்சி தனியா எஸ்டி தனியா ஆணையங்களை? 2003 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். 89வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003 ரெண்டா பிரிச்சு இருந்திருப்பாங்க. ஆர்டிகல் 338 எஸ்சிக்கும் 338A வந்து எஸ்டிக்கும் பிரிச்சிருப்பாங்க. எப்ப நடைமுறையாச்சு? 2004 பிப்ரவரி 19 அப்ப நடைமுறைக்காச்சு. எஸ்டி கமிஷனுடைய முதல் தலைவர் யாரு? முதல் தலைவர் குன்வர் சிங். இப்ப தலைவர் யாரு? அந்தர் சிங் ஆர்யா. ஓகே, எஸ்சி எஸ்டி ப்ரொமோஷன்ல இடஒதுக்கீடுனா ஆர்டிகல் 16 4A 1995 77வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். கேரி ஃபார்வர்ட் எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்? 81,000. ஓகே, 81. அந்த 8வது ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்கோம்ல, அந்த 8வது ஒன்னையே திரும்ப இங்கேயும் கொண்டு வாங்க. அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணியும் 8வது ஒண்ணா இருக்கனாலதான் அடுத்தடுத்து கேரி ஃபார்வர்ட். கேரி ஃபார்வர்ட்னு என்னன்னு தெரியும்ல, முன்னாடி ஃபில் ஆகல அப்படின்னா அதை அப்படியே அடுத்த இயருக்கு வந்து அந்த வேகன்சியை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் கேரி ஃபார்வர்ட். அப்படியே கொண்டு வர்றது. கேரினா எடுத்துட்டு வருது, ஃபார்வர்ட்னா முன்னாடி. அப்ப 8வது ஒண்ணா இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிட்டே இருக்காங்க? கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க 2000. அதுவே நம்ம கவர்மெண்ட் ஜாப் இடஒதுக்கீடுனா ஆர்டிகல் 335. ஃபர்ஸ்ட் திட்டம் நமக்கு ஆதி திராவிட நலத்திட்டங்கள். நம்ம எஸ்டி இது ஃபுல்லாவே நம்ம என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்னு பார்த்துருக்கோமோ அதே மாதிரி எஸ்சி ஷெட்யூல் காஸ்டுக்கு என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நமக்கு எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஒன்று தொடங்கி இருந்திருப்பாங்க, உறுதுணை திட்டம் அப்படின்னு சொல்லி தொடங்கி இருப்பாங்க. உறுதுணை எதுக்காகனா நம்ம ஆதி திராவிட ட்ரைபலோடைய எக்கனாமிக் வெல்ஃபேருக்காக, நம்ம ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய பொருளாதார மேம்பாடுக்காக குறு சிறு கடன் வழங்கக்கூடிய நுண்கடன் மைக்ரோ ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய திட்டம் தான் உறுதுணை திட்டம்.
ஓகேவா? தேசிய நிதி மேம்பாட்டு கழகம் மூலியமா நமக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல கடன் கொடுப்பாங்க. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலியமாவும் தாட்கோ மூலியமாவும் கடன் கொடுப்பாங்க. அப்ப உறுதுணை திட்டம்னா என்னன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிக்கும் நம்ம ஆதி திராவிடர்களுக்கும் அது ட்ரைபலுக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்காக பொருளாதார நலனுக்காக கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் உறுதுணை திட்டம். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலியமா கம்மியான ரேட்டுக்கு தாட்கோ மூலியமா ஃபண்ட் கொடுப்பாங்க. இதுல நமக்கு பாகி திட்டம்னு ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பாகி எந்த வருஷம்? 2022 sir. 2022 2022 தான் நமக்கு பாகி திட்டம். பாகினா PAAGY, பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனான்னு சொல்லுவாங்க. PAAGYன்னு சொல்லுவாங்க, பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. இதுல பார்த்தோம் நம்ம பழங்குடியினருக்கான நலத்திட்டங்கள்ல தான் பாகி திட்டம். சாகி திட்டம்னா சான்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனான்னு இந்த வருஷம் பார்த்தோம், 2014. 2014. நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்தவொடனே ஒவ்வொரு வில்லேஜ சாக்ல போட்டு கொடுத்துறாங்கன்னு பார்த்தோம்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது தான் சாகி திட்டம், சான்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. சான்சத்னா பார்லிமெண்ட் எம்பிக்கெல்லாம் சொல்றாங்க, ஆதர்ஷ்னு முன்னோடி, கிராம் யோஜனான்னு பார்த்தோம். அதே மாதிரி பாகி திட்டம் அப்படின்னாலும் அதே வில்லேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது தான் பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. ஆதி பழங்குடியினருக்கு கிராமங்களை முன்னோடி கிராமங்களா மாற்றக்கூடிய திட்டம் தான் பாகி திட்டம். எந்த வருஷம்? 2023 2 22. ஏ வந்து 2 டைம் வருதா, அப்ப 2 வரணும். PAAGYன்னு வருதா, அப்ப இங்க 2 வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்குடி திட்டம் எந்த வருஷம்? 2024 கொண்டு வந்ததை பார்த்து தொல்குடி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்தியால பாகி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க 2022-23 பினான்சியல் இயர்ல. தொல்குடி திட்டம் 2024 கொண்டு வந்தது. ஓகே, அதே மாதிரிதான் நமக்கு எஸ்சி ஸ்கீம்ஸும் அதே மாதிரி அங்க சென்ட்ரல்ல பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி இங்கேயும் தொடங்கி இருப்பாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் திட்டம் PM அஜய்னு சொல்லுவாங்க. PM அஜய் அப்படின்னா பிரதான் மந்திரி அனுசூச்சித் ஜாதி அபியுதய் யோஜனா. அபியுதய்னா ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல, எங்க பார்த்தோம் அபியுதய் யோஜனா? அப்படி ஒரு ஸ்கீமே பார்க்கலையா அபியுதய் யோஜனா? மூத்த குடிமக்களுக்கான AVYAY பார்த்தோம்ல, அடல் வயோ அபியுதய் யோஜனா. அபியுதய்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம், அடல் வயோன்னு ஓல்டர் ஏஜ் பர்சன். அப்ப ஓல்டர் ஏஜ் பர்சனுக்காக அடல் வயோ அபியுதய் யோஜனா எந்த வருஷம்? 2025. ஓகே, 2019 இருந்து 2025 வரைக்கும் தான் அடல் வயோ அபியுதய் யோஜனா. ஓகேவா? அடல் வயோ அபியுதய் யோஜனா AVYAYன்னு சொல்லுவாங்க. நம்ம மூத்த குடிமக்களுக்கான தேசிய செயல் திட்டம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மூத்த குடிமக்களுக்கான தேசிய திட்டம்னு கேட்டாங்கன்னா 2017 RVYன்னு சொல்லுவாங்க, ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா. ஓகேவா? மூத்த குடிமக்களுக்கான திட்டம்னு கேட்டாங்கன்னா, அதாவது தேசிய முதியோர் திட்டம்னு கேட்டாங்கன்னா RVYனா ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா 2014. VYன்னு வரது எல்லாமே 17 பார்த்தோம். அதுவே நமக்கு AVYAYனா அடல் வயோ அபியுதய் யோஜனா. AVYAY 2019 இருந்து 2025 வரைக்கும். இதுல PM அஜய்னா பிரதான் மந்திரி அனுசூச்சித் ஜாதி அபியுதய் யோஜனா. அப்ப அபியுதய்னா டெவலப்மெண்ட், அனுசூச்சித் ஜாதி அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. ஓகே, அந்த ஷெட்யூல் காஸ்ட தான் அனுசூச்சித் ஜாதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரதான் மந்திரி அனுசூச்சித்னா ஷெட்யூல் காஸ்டோடைய டெவலப்மெண்ட்டுக்கான யோஜனா திட்டம் தான். அப்ப PM அஜய்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப PM அஜய்னா அனுசூச்சித் ஜாதி அபியுதய் யோஜனா எந்த வருஷம்? 2021 இருந்து 2022. ஒண்ணுல நமக்கு தமிழ்நாடு ஸ்கீம் நல்லா ஞாபகம் இருக்கா? அதுக்கு அப்படியே 2 வருஷம் முன்னாடி வரும். நமக்கு அங்க தொல்குடி திட்டம் எந்த வருஷம்?
24. 2024. பேகி திட்டம் எந்த வருஷம்? 22. 22. ஓகே. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரிவர்ஸில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். அங்கே தோல் பேக்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் எடுக்கும் போது ஆப்போசிட்டாக எடுக்கணும். 2 வருஷம் கேப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட். பேகின்னு சொல்கிறோமா, பேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தோல் பேக். இங்கே வந்து அஜய் அயோத்தி 2 பேர் வருதுல்ல, ஓகேவா? அஜய் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் அயோத்தி தாசன். இல்லாட்டி அஜய் தாஸ்னு எடுத்துக்கோங்க. புரியுதா? லிங்க் பண்ண முடியுதா என்னன்னு? அங்க வந்து தோல் பேக். ஆனா தோல் பேக் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பேகி தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் தொல்குடி திட்டம் எடுக்கணும். தொல்குடி திட்டம் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா பேகி திட்டம் 2A வருதா, அப்படியும் மறந்து போச்சுன்னா 2A வருது. அப்ப அதே மாதிரி ஒரே மாதிரி தான் இயர் வரணும். 2A மாதிரி இங்க 2 வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு தோல் பேக்குங்கிறது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, எது ஃபர்ஸ்ட் வரும்னு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா. இங்க பிரச்சனை இல்லை, நமக்கு பிஎம் அஜய் திட்டம், அயோத்திதாசர் திட்டத்தை நம்ம டைரக்டா அஜய் தாஸ்னு எடுத்துக்கோங்க. அதே 2 வருஷம் கேப். அயோத்திதாசர் 2023னா அஜய் வந்து 2021. ஓகேவா? இயர் ஆர்டரா வரும். 2021ல இருந்து 2022, அதுக்கப்புறம் 2023. அங்க தோல் பேக், தொல்குடி திட்டம் 2024. பேக்னா பேகி திட்டம் 2022ல இருந்து 23 வரைக்கும். அப்ப இங்க அஜய் தாஸ்னு ஞாபகம் வச்சிருக்கோமா? அஜய் தான் ஃபர்ஸ்ட் வரணும். பிரதான் மந்திரி அனுசூச்சித் ஜாதி அபியுதய யோஜனா. அனுசூச்சித்னா ஷெட்யூல் காஸ்ட், அனுசூச்சித் ஜாதினா ஷெட்யூல் காஸ்ட சொல்றாங்க, அபியுதய்னா டெவலப்மெண்ட்டை சொல்றாங்க, யோஜனானா திட்டம். 2021-22 என்ன புதுசா சொல்ல போறாங்க? ஒன்னும் இல்லைல்ல, அதே தான் திரும்ப. வறுமை ஒழிப்பு, திறன் மேம்பாடு, வேலை வாய்ப்பு பயிற்சி, உட்கட்டமைப்பு வசதி, கல்வி மேம்பாடு. வேற எதுவுமே புதுசாலாம் சொல்லல. இதுக்குள்ள நமக்கு இந்த திட்டங்கள் 3 திட்டங்களை, அஜய் வந்து 3 திட்டங்கள் ஒருங்கிணைந்து இருக்கு. இது கூட கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. ஃபர்ஸ்ட் திட்டம் PMAGY, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனான்னு சொல்றாங்க. 2010ல ஆதர்ஷ்னு வந்தாலே 10ங்கிறது வந்துடும். 2010ல பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா, ஆதி திராவிடர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரது. அதுவே SCAல இருந்து SCSPன்னு சொல்லுவாங்க. SCAன்னா ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ். SCSP அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான். ஆதி திராவிடர் துணை திட்டத்திற்கான ஒன்றிய அரசின் சிறப்பு நிதி உதவி திட்டம்னு சொல்றாங்க. 1980ல. இது ரொம்ப முக்கியம் கிடையாது, சும்மா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இருக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு மட்டும். அதே அடிப்படை வசதிகள், பொருளாதார மேம்பாடு, திறன் மேம்பாடு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல BJRCYன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. BJRCY பாபு ஜெகஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா. சத்ரவாஸ் அப்படின்னா என்னது? சத்திரங்கள், விடுதிகள் கட்டித்தரது. அப்ப பாபு ஜெகஜீவன் ராம் விடுதி கட்டும் திட்டம் 1980. அப்ப பாருங்களேன், SCA டு SCSP திட்டமும் 1980 தான். பாபு ஜெகஜீவன் ராம் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, இவர் ஒரு ஃபேமஸ் பர்சன். பாபு ஜெகஜீவன் ராம். சத்ரவாஸ் யோஜனான விடுதிகள் கட்டித்தரது 1980. அப்ப ஆதி திராவிடர் மாணவ மாணவியருக்கு ஹாஸ்டல்ஸ் கட்டுறது. நமக்கு தமிழ்நாட்டுல யார் இந்த மாதிரி முறையா ஹாஸ்டல் கட்டினது? பிராமணர் அல்லாதவர்களுக்கு. எப்ப கட்டினாங்க? 1916. ஜூனா ஜூலையா? ஜூலை. ஓகேங்களா? 1916 ஜூலைல தான் வந்து திராவிடியன் ஹோம்னு சொல்லுவாங்க, திராவிடர் விடுதி. எந்த பிளேஸ்ல? திருவல்லிக்கேணி. இந்த நடேசனார் கட்டின திருவல்லிக்கேணி விடுதிகளுக்கு இணையாக திராவிடியன் ஹோமுக்கு இணையானது தான் இப்ப ரீசெண்டா தொடங்கின ஒரு திட்டத்தை நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. என்ன திட்டம்? திராவிடர்களுடைய விடுதி மாதிரி தான் இந்த திட்டம். பெண்களுக்கான தோழி விடுதி, தோழி விடுதியா மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்து நமக்கு BJRCYனா
பாபு ஜெகஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா 1980 ஆதி திராவிடர் மாணவ மாணவியருக்கு விடுதி கட்டி தரது. இதே மாதிரி புறா திட்டத்துக்கு மாற்றம் இன்னொரு திட்டம் பார்த்தோம். என்ன திட்டம்? श्याम मुखर्जी श्याम प्रसाद मुखर्जी SPM RM ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷனா. புறா திட்டம் இந்த வருஷம் 2004 2005 SPM RM இந்த வருஷம் 2016. 2016 2016. பரவாயில்ல, ஞாபகம் இருக்கு. 2014 தான் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் SPM RM 2016. அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது தான். அங்க ரூரல் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்ல, கீவேர்டு வந்து கிளஸ்டர்ஸ் ஞாபகம் வச்சிருக்கணும். வில்லேஜ் ரூரல் கிளஸ்டர்ஸ். இங்க வந்து சத்ரவாஸ் யோஜனாங்கிறது விடுதி பாபு ஜெகஜீவன் ராம். பர்சன் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பாபு ஜெகஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா 1980. SCA to SCSP ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ். அது வந்து என்னது? SCA to SCSPங்கிறது ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான் 1980 தான். அதுவே PMAGY பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா 2010. தாகி திட்டம் எந்த வருஷம்? sir 2022 2022. தோல்குடி 2024 டோல் பேக்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க அஜய் தாஸ்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப அஜய் முடிச்சிட்டோமா? நமக்கு பிரதான் மந்திரி அனுசூச்சித் ஜாதி அபியுதய யோஜனா. அஜய்க்கு அப்புறம் தான் தாஸ் வரணும். அதுதான் அயோத்திதாச பண்டிதர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம் 2023 தொடங்கினது. நம்ம நகர்ப்புறத்துலயும் ஊரக பகுதிகளிலையும் ஆதி திராவிடர் குடியிருப்புகள்ல பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து டெவலப் பண்றது தான். நமக்கு ரோடு போட்டு தருது, தெருவிளக்குகள் எல்லாமே அமைச்சு தரது தான் அயோத்திதாச பண்டிதர். இதுக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கி இருப்பாங்க? தொல்குடி திட்டம்க்கு எவ்வளவு அலாட் பண்ணாங்க? 1000 crores 1000 crores. அதுவே ஜன்மன் திட்டத்துக்கு 34,000 24,000 வந்து crore அலாட் பண்ணி இருந்திருப்பாங்க. இதுக்கும் 1000 crore தான் அயோத்திதாச பண்டிதர். ஓகே, அடுத்து நமக்கு டாக்டர் அம்பேத்கர் அவார்ட் இந்த வருஷம் என்ன கொடுக்குறாங்க? 1998 இருந்து கொடுக்குறாங்க. ஓகே, 1998 இருந்து அம்பேத்கர் அவார்ட் கொடுக்குறாங்க. சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக யார் யாரெல்லாம் பணியாற்றினாங்களோ SCST சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு எப்ப கொடுப்பாங்க? திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு கொடுப்பாங்க. 5 லட்சம் ரூபாய் காசோலை செக் அமௌண்ட்டும் தங்கம் கொடுப்பாங்க. 2024 யார் வாங்கினா அம்பேத்கர் அவார்ட்? ரவீந்திர சார் இல்ல சண்முகம் தானே? சண்முகம் 2025 ரவிக்குமார் MP ரவிக்குமார். MP ரவிக்குமார் 2024 சண்முகம் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் அம்பேத்கர் அவார்டு வாங்கி இருந்திருப்பாங்க. 2025 MP ரவிக்குமார். அதுவே வைக்கம் அவார்டு யார் வாங்கியிருக்கான் போன தடவை 2024? தேவனூர் மகாதேவன் ஓகே, எந்த ஸ்டேட் அவரு? கர்நாடகா கர்நாடகா. நம்ம இந்தியா தமிழ்நாட்டை விட்டு வெளி மாநிலங்கள்லயோ இல்ல வெளியிடங்கள்லயோ தாழ்த்தப்பட்டவர்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவங்களுக்காக இந்த அவார்ட் தருவாங்க. இந்தியா தமிழ்நாட்டுக்கு வெளியில. இப்ப கர்நாடகால கொடுத்தாங்க. இந்த வருஷம் 2025 யாரு கொடுத்திருக்காங்க? தேன்மொழி சௌந்தரராஜன் from அமெரிக்கன் எந்த எந்த பகுதி அவங்க? அமெரிக்கா தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பாடுபட்டாங்களா? இப்ப அங்க 2025 இந்த வருஷத்துக்கான அவார்டு வந்து தேன்மொழி சௌந்தரராஜன். இல்ல நமக்கு மாற்றுத்திறனாளிகள்ல மாற்று பாலினத்தவருக்கான குழு வந்து அமைச்சிருப்பாங்க அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக நீதிமன்றம். அதுல ஒரு மாற்று பாலினத்தவர் இடம்பெற்றிருக்காங்க. யார் அவங்க? சரி, அதை கண்டுபிடிச்சு
சொல்லுங்க யாருன்னு. கொஸ்டின் மறுபடியும் ஒரு டைம் டிரான்ஜெண்டருடைய ரைட்ஸுக்காக என்னங்க? கொஸ்டின் மறுபடியும் ஒரு டைம் சொல்லுங்க சார். ஓகே, நம்ம டிரான்ஜெண்டருடைய ரைட்ஸ், இந்த உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக குழு அமைச்சிருந்தாங்க நீதிமன்றம் சார்பா. அந்த நீதிமன்றம் அமைச்ச குழுவுல, அந்த கமிஷன்ல இடம்பெற்ற மாற்றுப்பாலினத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் கொஸ்டின் நான் குரூப்லயே போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு இது எப்ப திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு தான் அந்த அமௌண்ட் தருவாங்களாம். அம்பேத்கர் அவார்ட் 5 lakh வந்து அமௌண்ட் தருவாங்க. ஓகேவா? தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி கடைசி வீக் தான் நமக்கு தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம், அன்டச்சபிலிட்டிக்கான கேம்பெயின். ஜனவரி 24 இருந்து 30 வரைக்கும் மனிதநேய வாரமா நடத்துவாங்க. ஓகே, தாட்கோ எந்த வருஷம் பார்த்தோம்? 1974. தாட்கோனா தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 1974ல தொடங்கினாங்க. எதுக்காக? SC/ST மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக தொடங்கப்பட்டது தான் தாட்கோ. என்ன பண்ணுவாங்க இதுல? தாட்கோன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஒரு நோக்கம் மட்டுமே கிடையாது. என்னென்னலாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அது எம்பவர்மெண்டா இருந்தாலும் சரி, எஜுகேஷனா இருந்தாலும் சரி, ஆண்டர்பிரினர்ஷிப்பா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதுதான் தாட்கோ, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 1974ல. அப்ப என்ன? நிலம் வாங்குறதுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க, இபி கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு கூட ஃபண்டு, அதுக்கப்புறம் நம்ம தொழில் தொடங்குறதுக்கான ஃபண்டு. சிஎம் அரைஸ் திட்டம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2023. டிஎன் ரைஸ் திட்டம் 2024ல. ஓகே, 2024 தான் டிஎன் ரைஸ் திட்டம். சிஎம் ரைஸ் வந்து 2023. சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி, மாடுகள் வாங்குறதுக்கு, ஆவின் பழகம், இதெல்லாம் 50,000 அமௌண்ட் தருவாங்க ஆவின் பழகத்துக்குலாம். அதே திறன் மேம்பாட்டுக்கு நம்ம என்னென்னலாம் திறன் மேம்பாடு, காம்படிட்டிவ் எக்ஸாம் போறோம், ட்ரோன் பயிற்சி, நம்ம பியூட்டிஷியன் கோர்ஸ்ல இருந்து நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு எல்லாத்துக்குமான பயிற்சிகளும் கொடுப்பாங்க. விமான போக்குவரத்துல அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சிகள், அது போக நம்ம தொழில் தொடங்குறதுக்கான பயிற்சி. நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆதி திராவிட நலத்துறை இந்த நமக்கு ஃப்ரீயா வந்து தையல் மிஷின்லாம் கொடுப்பாங்க. ஓகே, ஆதி திராவிடர்களுக்கு இலவச தையல் மிஷின் ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. அதுக்கு தையல் மிஷின் வாங்கணும்னா ஒரு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். நம்ம தையல் பயிற்சி வந்து குறைஞ்சது 3ல இருந்து 6 மாசம் வரைக்கும் முடிச்சிருந்திருக்கணும். அந்த பயிற்சியும் எதுல கொடுப்பாங்க? தாட்கோல கொடுப்பாங்க. மிஷின் கொடுக்கறது ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட் மூலியமா, அதுக்கான பயிற்சி கொடுக்கறது தாட்கோ மூலியமா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷின் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க ஆதி திராவிடர்களா இருந்தாங்க அப்படின்னா. அது போக கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் ஆதி திராவிடர் SC/STக்காக பார்ப்பாங்க. அப்ப SC/ST மாணவர் விடுதிகள் கட்டித்தரது, சமுதாய கூடங்கள் அங்கங்க இருக்கும், அதை கட்டித்தரது, பள்ளிகளுக்கான அடிப்படை வசதிகள், குடியிருப்பு வசதிகள் எல்லாமே தாட்கோ மூலியமா செயல்படுத்துவாங்க. அது போக இதோட எதெல்லாம் மெர்ஜ் ஆகி இருக்கு அப்படின்னா, தாட்கோவோட நம்ம தமிழ்நாடு SC/ST கமிஷன் எப்ப தொடங்கினாங்க? 2021. தமிழ்நாடு 2021ல தான் தொடங்கினாங்க. ஓகேவா? தமிழ்நாடு SC/ST கமிஷன். அது போக AABC ஸ்கீம் 2023ல, சிஎம் அரைஸ் திட்டம் 2023. அப்ப என்னென்னலாம் ஆதி திராவிடர் SC/ST ரிலேட்டடா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கோ, ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கோ, ஆண்டர்பிரினர் ஸ்கீம்ஸ் இருக்கோ, எல்லாமே நமக்கு தாட்கோவோட லிங்க் ஆயிருக்கும். இன்னும் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா, SC/STயா இருந்தா மெயின்ஸ் படிக்கிறாங்கன்னா அதுக்கும் ஃபண்ட் எல்லாம் தருவாங்க. 50,000 அமௌண்ட் எல்லாம் தருவாங்க குரூப் 1 மெயின்ஸ். அப்ப எல்லாத்துக்குமான ஃபண்டு ஹெல்ப் பண்றது நமக்கு தாட்கோ 1974ல தருவாங்க. 74ல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. தாட்கோனா தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். நம்ம ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தோம்ல, நமக்கு WHO எப்போ தொடங்கினாங்க? 1945. 48 sir. April 7. April 7. ஓகே, எப்ப இருந்து அந்த சுகாதார நாள் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம்?
1950 1950 சுகாதார தினமா நமக்கு ஏப்ரல் 7 தான் நம்ம வச்சிருந்திருக்கோம். ஓகேவா? ஓகே, இன்னும் இது தாட்கோ இயர்லாம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஏதாவது ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க. தாட்கோன்னா என்ன, அட்டாக் பண்றது தான் ஞாபகம் வருதா, தாக்குறதுன்னு. ஓகே, நமக்கு 7 நாளும் அட்டாக் பண்ணா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியோ உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி எடுத்துக்கோங்க. 7-4 74 வரணும். நமக்கு கடைசி ஒரு 2 நம்பர் ஆப்ஷன் பார்த்தா ஞாபகம் வரணும், அவ்வளவுதான். எக்ஸாக்டா அந்த 4 நம்பரும் ஞாபகம் இருக்குங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. ஓரளவு பார்த்து ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, கடைசியா நமக்கு மார்ஜினலைஸ் குரூப்ல ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, மத சிறுபான்மையினர். நமக்கு மத சிறுபான்மையினர் 2011 சென்சஸ் படி 19% கிட்ட இருக்காங்க. பழங்குடியினர் நல வாரியம் இப்ப 2007. மாற்றுத்திறனாளிகளுக்கான நல வாரியம் 2007 தான். அதே மாதிரி தமிழ்நாடுல சிறுபான்மையினருக்குன்னு தனியா இயக்குனரகம் டைரக்டரேட் ஒன்று தொடங்கினாங்க 2007. ஓகேவா? நமக்கு டைரக்டரேட் அப்படின்னா இயக்குனரகம் ஒன்றும் இல்லை, ஜென்ரல் கான்செப்ட் ஒன்று இருக்கு. நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாமே உருவாக்குறது, ஃபீல்டு லெவல்லாம் போக மாட்டாங்க. நமக்கு ஸ்கீம்ஸை மேக் பண்றது யாரு அப்படின்னா செக்ரட்டரியில உருவாக்குவாங்க. செக்ரட்டேரியட் இருக்கா, அப்போ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். செக்ரட்டேரியட் இருக்கும், நம்ம சீஃப் செக்ரட்டேரியட் இருக்கு. அதுல நமக்கு எத்தனை வகையான துறைகள் இருக்கு தமிழ்நாட்டுல? 38 சார். 38 துறைகள் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மினிஸ்டரிக்கும் அந்த துறைகள்லாம் வந்து மினிஸ்ட்ரி கீழே இயங்கும். அந்த மினிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு தனித்தனியான செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அப்ப அந்த செக்ரட்டரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கீமை உருவாக்குறது மட்டும்தான் செக்ரட்டரியோட வேலை. ஓகேவா? அப்ப அந்த டாப் லெவல்ல யாரு வந்து பிளான் பண்ணுவா அப்படின்னா செக்ரட்டரி தான். அதை செயல்படுத்துற ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், அதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னா எங்க இருந்து செயல்பட ஆரம்பிக்கும், டைரக்டரேட்ல செயல்பட ஆரம்பிக்கும். புரியுதா? அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு? ஸ்கீமை உருவாக்கி கொடுத்துருவாங்க செக்ரட்டரியில, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரியில ஸ்கீம் உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்போ மெடிக்கல்ல அந்த ஹெல்த் செக்ரட்டரி ஸ்கீமை உருவாக்கி கொடுத்துருவாங்க. எங்க கொடுத்துருவாங்க? மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய டைரக்டரேட்டுக்கு கொடுத்துருவாங்க. அந்த டைரக்டரேட்டுக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வருவாங்க. அவங்க தான் ஃபீல்டு ஒர்க் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா கான்செப்ட் என்னன்னு? ஸ்கீமை உருவாக்குறது ஒருத்தவங்க, அதை ஃபீல்டு லெவல் நமக்கு கொண்டு வரத ஒருத்தவங்க, டைரக்டரேட் கொண்டு வருவாங்க ஃபீல்டு லெவலுக்கு. அதுல ஃபீல்டுல வந்து வேலை பார்க்கறது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப நம்ம பழங்குடியினர் நல வாரியம்னா 2007, மாற்றுத்திறனாளிகளுக்கான நல வாரியம் இப்ப 2007 தான். சிறுபான்மையினருக்குன்னு ஒரு இயக்குனரகம் தொடங்கினாங்க. இப்ப இயக்குனரகம்னா டைரக்டரேட், அவங்க வேலை ஃபீல்டு ஒர்க் பார்க்கறது தான். 2007 தொடங்கியிருப்பாங்க. அப்ப 2011 சென்சஸ் படி நமக்கு மத சிறுபான்மையினர் இந்தியால ஒரு 19% கிட்ட இருக்காங்க. யார் யாரெல்லாம் மத சிறுபான்மையினரை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர், புத்திசம், நமக்கு பார்சி, ஜெயின்ஸ் வந்து வச்சிருக்கோம். இதுல இவங்க எல்லாமே, அதாவது 50% கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே மைனாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். நமக்கு மொழி சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர்னு ஜென்ரலா கிளாசிஃபை பண்ணி வச்சிருப்போம். அதுக்குள்ள டெப்தா நம்ம போனோம்னா ஒவ்வொன்றுக்கும் சிறுபான்மையினர் வரும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் திட்டமே டாம்கோ அப்படின்னு சொல்றாங்க. டாம்கோனா தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம். இப்ப தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் 1999 தொடங்கியிருக்காங்க. ஆகஸ்ட்ல. நமக்கு 1999 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாம்கோனா லெட்டர்ஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆகாது. ஓகேவா? டிஏஎம் இருக்கும், அதுக்கப்புறம் சிஓ கார்பரேஷன் போயிடும். அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ங்கிறது மிஸ் ஆகும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மைனாரிட்டிஸ், அப்ப அதுதான் டாம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மிஸ் ஆகும், அதை விட்டுறக்கூடாது. அப்ப எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். கம்மியான சிறுபான்மையினர் யார் யார் இருக்காங்களோ அவங்க சுய தொழில் தொடங்குறதுக்காக, சுய வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்காக கம்மியான ரேட்ல
கடன் கொடுக்கக்கூடிய திட்டம் தான், அதுக்கான ஒரு அமைப்பு தான் டாம்கோ. யார் யாரு? அதே 6 பேர் தான். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், புத்திசம், பார்சி, ஜெயின்ஸ் வந்து சொல்றாங்க. இந்த 6 மைனாரிட்டிஸ்க்கும் கடன் கொடுக்கறது தான். எப்படி எல்லாம் கடன் கொடுப்பாங்க? நமக்கு தனிநபர் கடனா கொடுப்பாங்க, சிறு கடன், மைக்ரோ ஃபைனான்ஸ், எஜுகேஷன் லோன், கைவினை கலைஞர்களுக்கான கடன், அதுதான் விரசாத் கடன் சொல்றாங்க. விரசாத் அப்படின்னா ஹெரிட்டேஜ்னு அர்த்தம். கைவினை கலைஞர்களுக்கு. கலைஞர் கைவினை திட்டம் எப்ப தொடங்குனாங்க? ஆகஸ்ட் 19. எப்ப? 2024 சார். 2024 25 இல்லையா? பிப்ரவரி இல்லையா? 25ல ஏப்ரல் 19 2025 sir. ஏப்ரல் 19 கரெக்ட் தானே? சார். ஓகே, ஏப்ரல் 19 2025 கலைஞர் கைவினை திட்டம். எதுக்கு மாற்றா கொண்டு வந்த திட்டம்? விஸ்வகர்மா. விஸ்வகர்மா எப்ப விஸ்வகர்மா. கொண்டு வந்தாங்க? September 17, 2022. 2023. 22 23 23 தான் சார். 23 sir. 23 செப்டம்பர் 17 2020 விஸ்வகர்மா திட்டம். அதை ரீப்ளேஸ் பண்ற திட்டம் தான் நமக்கு கலைஞர் கைவினை திட்டம். ஏப்ரல் 19 2025ல தொடங்கினாங்க. எங்க தொடங்கினாங்க? காஞ்சிபுரம் sir. காஞ்சிபுரம்ல Tour sir. எங்கே? Kundrathur காஞ்சிபுரம்ல sir. ஒரு ஓகே, குன்றத்தூர்ல ஃபேமஸான ஒரு புலவர் ஒருத்தர் இருப்பாரு. குன்றக்குடி அடிகளா? குன்றத்தூர், காஞ்சிபுரம். உத்தம சோழ பல்லவன் யாரு? சரிங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. குன்றத்தூர்ல எங்க தொடங்கினாங்க? இதுல நமக்கு டாம்கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை விட்டுறாதீங்க. 1999ல தொடங்கினது. ஓகே, பிஎம் ஜேவிகே இதை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஷார்ட்கட் படிக்கும் போது நமக்கு பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா இப்ப. சரி, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வருவோம். நமக்கு கிராமின் கௌசல்யா யோஜனா, டிடியு ஜிகேஒய், தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா இந்த வருஷம் 2014. ஓகே, அப்ப கிராமின் கௌசல்யானா ஸ்கில் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்ப கிராமின் கௌசல்யானா கிராமப்புறத்துல திறன் மேம்பாட்டு திட்டம் 2014. அதுவே கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்னா விகாஸ்னு ஒரு வார்த்தை ஆட் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு இயர் ஆட் பண்ணிக்கணும், 2015. கௌஷல்னா ஸ்கில், விகாஸ்னா டெவலப்மெண்ட். ஓகேவா? டிடியு ஜிகேஒய் அப்ப தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனானா 2014. அதே டிடியு ஜிகேஒய் அப்ப எலக்ட்ரிஃபிகேஷன். दीनदयाल उपाध्याय ग्रामीण ज्योति योजना 2014. ओके, DDU GKY ग्रामीण कौशल्य योजना 2014. DDU GJY ग्रामीण ज्योति योजना. ज्योतिना இங்க எலக்ட்ரிஃபிகேஷன் சொல்றாங்க, மின்சாரம் கொடுக்கறது. அதுவும் 2014 தான். இப்ப DDU GKYனா கிராமீண் கௌசல்யா யோஜனா. கௌசல்யா கூட விகாஸ் திறன் மேம்பாட்டு திட்டம். அது எப்ப? 2015. ஒரு வார்த்தை ஆட் ஆச்சுன்னா அப்படியே ஒரு இயர் ஆட் பண்ணிக்கணும். அதே தான் இங்க ஜன் விகாஸ் காரியகிராம். அந்த விகாஸ இந்த ஜன்னுங்கிற 3 லெட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப அப்படியே 2018 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் ரிலேட் ஆகாத மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம், அந்த ஜன் அப்படிங்கிற 3 லெட்டர்ஸ் அப்படியே 3 இயர் ஆட் பண்ணிக்கோங்க. பிஎம் ஜேவிகே. இதுக்கு முன்னாடி நம்ம வந்தன் யோஜனா பார்த்தோம்ல, எந்த வருஷம்?
2018 ஞாபகம் இருக்கா? 2017. விடிவிகே, வந்தன் விகாஸ் கேந்திரா, இல்லாட்டி பிஎம்விடிஒய், நம்ம பிரதான் மந்திரி வந்தன் யோஜனா எந்த வருஷம்? 2018. அதே மாதிரி இங்க பிஎம், அங்க வந்து என்னது விடிவிகேன்னு பார்த்தோம், இங்க வந்து ஜேவிகே. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் 2018 எதுக்காக? 2011 சென்சஸ் படி யார் யாரெல்லாம் மைனாரிட்டிஸ் இருக்காங்களோ அவங்க அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கான திட்டம் தான் நமக்கு பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம்னு சொல்றாங்க 2018. ஓகேவா? நமக்கு முத்ரா யோஜனால தனிநபர் கடனும் கல்வி கடனும் வாங்க முடியுமா? நோ. அக்ரிக்கு? கிடையாது. அக்ரிக்கும் கிடையாது. அப்ப எதுக்குதான் தருவாங்க? ப்ரொடக்ஷன் உற்பத்திக்கு மட்டும் சார். ஓகே, உற்பத்தி சார்ந்த ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் தருவாங்க. டாம்கோல நமக்கு தனிநபர் பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன் வாங்கிக்கலாமா? டாம்கோ வாங்கிக்கலாம். ஓகே, வாங்கலாம். அப்போ 1999ல டாம்கோ தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல தனிநபர் கடனும் வாங்கலாம், கல்வி கடனும் எஜுகேஷன் லோனும் வாங்கலாம். ஆனா அதே தனிநபர் கடனும் கல்வி கடனும் விவசாயத்துக்கு டைரக்டாவும் கடனும் முத்ரால வாங்க முடியாது. அண்ணல் அம்பேத்கர்ல விவசாயத்துக்கு கடன் வாங்கிக்கலாமா? ஏஏபிசி 2023 திட்டத்துல விவசாயத்துக்கு நேரடியாக கடன் வாங்கிக்கலாமா? ஏஏபிசி திட்டத்துல கிடையாது. ஓகே, பரவாயில்ல, கன்ஃபியூஸ் ஆகுது. அடுத்து டாம்கோ வந்து 1999ல பார்த்தோமா? அதுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன் உருவாக்கிட்டோம். இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம், மறந்துருப்பீங்க. ஜவஹர்லால் நேரு ஃபேமிலிக்கு தான் லக் இல்ல அப்படின்னு பார்த்தோம். அதனாலதான் தமிழ்நாட்டுல மைனாரிட்டியா இருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? எது எதோட ரிலேட் பண்ணி வச்சிருக்கோம்னு. அப்ப ஜவஹர்லால் நேரு ஏன் ஃபேமிலின்னு மென்ஷன் பண்றேன்னா, நமக்கு ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா திட்டத்துல ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு தான் வேலை தருவாங்க. ஓகேவா? ஜவஹர் ரோஜ்கர் யோஜனால ஃபேமிலியில ஒருத்தருக்கு தான் வேலை தருவாங்க. அதனாலதான் ஜவஹர் ஃபேமிலின்னு நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். அப்ப ஜவஹர்லால் நேரு ஃபேமிலிக்கு லக்கு கிடையாது. அதனாலதான் தமிழ்நாட்டுல மைனாரிட்டியா இருக்காங்க. இது மூணுமே 1989. அப்படின்னா ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, ஜவஹர் ரோஜ்கர்னா வேலைவாய்ப்பு, யோஜனான்னா திட்டம், 1989. ஃபேமிலியில் ஒருத்தர் லக் இல்லை அப்படின்னா நமக்கு வறுமையை மெஷர் பண்றதுக்கு இரண்டாவது கமிஷனா போடப்பட்டது லக்தவாலம். அப்ப முதல் கமிஷன் அலக் கமிட்டி. அதுக்கும் ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். குழந்தைங்க தான் அழகா இருக்கணும். குழந்தைகளுக்கான ஆண்டு 1979, அழகா இருக்கும்னு சொல்றது 1979. அலக் கமிட்டி. லக்தவாலா கமிட்டி தான் லக் இல்லைன்னு படிச்சிருக்கோம் 1989. ஓகே, அலக் கமிட்டி எல்லாம் வந்து நமக்கு கேலரிஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. ரூரலுக்கு எவ்வளவு கேலரிஸ்? 2400. ரூரல்ல தான் நமக்கு அதிகமா தேவைப்படும். அர்பன்ல 100. அதே தான் லக்தவாலாவும் அதே தான் சொல்லியிருந்திருப்பாங்க. லக்தவாலா 1989 எப்ப ரிப்போர்ட் கொடுத்தாங்க? 4 வருஷம் கழிச்சு 1993. அடுத்த மூணாவது கமிஷன் ஹைஃபை எப்ப? டெண்டுல்கர் தான் ஹைஃபையா இருப்பார். 2005ல இருந்து 2009 வரைக்கும். அமௌண்ட் சொன்னாங்களா? எவ்வளவு சொன்னாங்க ரூரலுக்கு? அர்பனுக்கு 33. கடைசி குழு ரங்கராஜுக்கு 2012. எந்த வருஷம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க? 2 வருஷத்துலயே கொடுத்திருந்திருப்பாங்களா? 2014.
அமௌண்ட் ரூரலுக்கு எவ்வளவு சொன்னாங்க? 32. 32 ஓகே. அர்பனுக்கு 47. 47 சார். 47. ஓகே, ஞாபகம் இருக்கு, பரவாயில்லையே. அப்ப ரூரலுக்கு நமக்கு 32, அர்பனுக்கு 47. ஓகே, அப்ப நேரு ஃபேமிலிக்கு லக் இல்ல. அதனாலதான் தமிழ்நாட்டுல மைனாரிட்டின்னு பார்த்தாங்களா. அந்த தமிழ்நாட்டுல மைனாரிட்டிங்கிறது எதுக்காக படிச்சோம்னா, தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன் 1989. ஓகேவா. டாம்கோ 1999லாம் தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன் 1989. அப்ப தமிழ்நாடு மைனாரிட்டின்னு வார்த்தை பார்த்தாலே ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா ஞாபகம் வந்து 1989 வந்து ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 1989 மதம் வாரியாகவும் மொழி வாரியாகவும் யார் யாரெல்லாம் மைனாரிட்டியா இருக்காங்களோ அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கமிஷன் தான் தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன். இந்த கமிஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா, ஒரே விதமான செயல்பாடுகள், கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை கொடுக்கறது. அடுத்து இதுவரைக்கும் கான்ஸ்டியூஷன்லயோ அல்லது சட்டங்களோ என்னென்ன இருக்கோ அது கரெக்டான சரியான உரிமைகளை வழங்குதா, இல்ல அதுல ஏதாவது அப்கிரேட் பண்ணணுமா, அப்டேட்டட் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா, இன்னொன்னு அவங்க பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்கு அதை பத்தின ஆராய்ச்சிகள் பண்றது, அதுக்கப்புறம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மக்கள். கமிஷன்னாலே இதுதான் வேலையா இருக்கும். ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா வேலை இதுதான் இருக்கும். ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய விதிகள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்குதா, அது எப்படி செயல்பட்டு இருக்கு, வேற என்னது இருக்கக்கூடிய சட்டங்கள் அதுல ஏதாவது நமக்கு உரிமைகள் பாதிக்கப்படுதா, அதை பத்தின ஆய்வு. அப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த சட்டத்தை எப்படி மாத்தலாம், அவங்களுடைய வெல்ஃபேருக்காக அந்த சட்டத்தை புதுசா எப்படி கொண்டு வரலாம், திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியா ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பழச வந்து ரிசர்ச் பண்ணி கொடுப்பாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்கிரேட் ஏதாவது பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னா அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அது போக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. இதுதான் ஒரு கமிஷனோட வேலையே, இதுதான். அப்ப அங்கேயும் தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷனா புது ஒர்க்லாம் எதுவும் கிடையாது, இதே ஒர்க்கை தான் திரும்ப வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, 1989 அது தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் 2010 தான் போட்டாங்களாம். அப்ப சட்ட அங்கீகாரம் வாங்கினது இந்த ஆணையம் 2010 தான். 89லயே தொடங்கிட்டாங்க. வெறும் கமிஷனா மட்டும்தான் இருக்கு, ஸ்டாச்சுட்டரி படியா கிடையாது. அப்ப அது எப்ப சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பா மாறுது அப்படின்னா 2010 தான் மாறிது. ஓகே, நமக்கு மாற்றுத்திறனாளிகள்னு மாறினது எப்ப? ஊனமுற்றோர்னு மாற்றுத்திறனாளிகள் 2010. ஓகே, அவங்க சிறுபான்மையினரா இருக்கக்கூடாது. ஓகேவா, நமக்கு ஊனமுற்றோர்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, சிறுபான்மையினரோட கூடாது. 2010 என்ன பண்றாங்க, இங்க மைனாரிட்டி கமிஷனுக்கான ஆக்ட் கொண்டு வந்துடுறாங்க. அங்க ஊனமுற்றோருங்கிறது மாற்றுத்திறனாளிகள்னு மாறுது. அவ்வளவுதான். இது தெரிஞ்சா நமக்கு போதும். மைனாரிட்டி கமிஷன் வந்து நமக்கு எல்லா மாதிரியும் ஃபுல்லா எஜுகேஷனுக்கு தனியா அதெல்லாம் படிக்க வேணும். நம்ம முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளவு பார்த்தோம்? 3.5%. எந்த வருஷத்துல இருந்து? 2007. SCAக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு, உள்ள இடஒதுக்கீடு? 3%. 2009. ரெக்கமெண்டேஷன் ஜனார்த்தனன். ஓகே, கடைசி இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டருடைய 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் 2006 கொண்டு வந்திருப்பாங்க. 2025 கூட 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இன்னொன்னு நமக்கு 2047 என்ன டார்கெட் வச்சிருக்கோம்? விக்ஷித் பாரத் டார்கெட் வச்சிருக்கோம். சிக்கல் செல் அனிமியா. ஓகே, நம்ம வளர்ந்த பாரதத்திற்கான இலக்கு எப்பன்னா 2047 வச்சிருக்கோம். அதுல நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விக்ஷித் பாரத் 2047 கேன் பி அச்சீவ்டு பை ஃபோக்கஸிங் ஆன் எது, கியான் ஆர் நாலேஜ், கரீப் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கரீப்? ஃபர்ஸ்ட் என்னன்னா கியான் ஆர் நாலேஜ்னு சொல்லிட்டாங்களா. 2047 வளர்ந்த பாரதம் அடையலாம். எப்படி அடைய முடியும்னா, எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஃபோக்கஸிங் ஆன் கியான் அப்படின்னு என்னது, ஞானம் சொல்றாங்கல்ல, அந்த GYAN அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா 2047 வளர்ந்த பாரதம் அடையலாம். கியான்னா அறிவு, நாலேஜ், ஞானம் தான். ஓகேவா, அதான் கியான். அதுல ஜீனா கரீப். கரீப்னா என்னது?
கரீப் எவ்வளவு இடத்துல படிச்சிருக்கோம்? கரீப் கல்யாண், அன்ன யோஜனா, கரீப் கல்யாண், ரோஜ்கர் யோஜனா, புவர் புவர். ஓகே, கரீப்னா. அடுத்து கியான்ல ஜி ஒய் வருதா? ஒய்னா யுவா, யுவானா நமக்கு யங்ஸ்டர்ஸ். ஏனா அன்னதாத்தா, அன்னதாத்தானா யாரு? அன்னம்னா என்னது? சாப்பாடு. சாப்பிட்றதா? கமாண்ட் பாருங்க, சோறு சாப்பாடு. சாப்பாடு. அன்னம்னா சரி சாப்பாடு. தான்னா கொடுக்கறதா? நம்ம லோக்கலுக்கு வாங்க, தான்னா கொடுக்கறது தானே. ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேணாம். சாப்பாடு ஓகேவா? போட்டுருவாங்க. அன்னத்தை கொடுக்கறது யாருங்க? அன்னத்தை கொடுப்பா, சாப்பாடு கொடுக்கறது. ஃபார்மர்ஸ், விவசாயி. விவசாயிகள். அப்ப ஃபார்மர்ஸ் தான் அன்னதாத்தா. ஓகேவா? அன்னத்தை தரவங்க தான் அன்னதாத்தா. அதுக்கப்புறம் ஏ சொல்லியாச்சா? என் அப்படிங்கிறது நாரி சக்தி. நாரின்னா என்னது? விமன். உங்கள். உமன். அப்ப இந்த நாலுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம விக்ஷித் பாரத் அடையலாம்னு சொல்லியிருக்காங்க. 2047 விக்ஷித் பாரத் கேன் பி அச்சீவ்டு பை ஃபோகசிங் ஆன் கியான்னு சொல்றாங்க. கியான்னா நாலேஜ், ஞானம். எது இதுல? கியான்னா ஜீனா கரீப், புவர். ஓகேவா? கரிமா கிரே எப்ப தொடங்குனாங்க? அப்படின்னா என்னன்னே மறந்துருச்சு அப்படிங்கிறீங்களா? கரிமா கிரேங்கிறது 2020. யாருக்காக தொடங்குனது? டிரான்ஜெண்டர்ஸ்க்கான விடுதிகள். தமிழ்நாடு சார்பா தொடங்குனது. தமிழ்நாடு அரசு சார்பு. அது பேரு அரண். அரண் சார். அரண். எங்க தொடங்குனாங்க? மதுரை. திருச்சி, சென்னை. மதுரை, சென்னை. திருச்சி, சென்னை, மதுரையா? எல்லா ஊர் வருது. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஊரா? மதுரை சார். சென்னையும் மதுரையுமா? பர்டிகுலர்ல என்ன பிளேஸ்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சென்னையில எங்க, மதுரையில எங்கன்னு? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல கெனாய் நகரும் அண்ணா நகரும். கரெக்ட் தான். ஓகேவா? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? சென்னை, கோயம்புத்தூர். ரொம்ப கஷ்டமான கேள்வி. சென்னை, சென்னை, மதுரை, திருச்சி. திருச்சி, கோயம்புத்தூர் வேணாமா? தே கோமதி. இது நான் எங்கேயோ பார்த்தது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி. அதுதான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கக்கூடிய பகுதிகள். ஓகேவா? இப்போ விக்ஷித் பாரத் எது மூலியமா அடையலாம் 2047? ஃபோகசிங் ஆன் கியான். கியான்னா கரீப், கரீப்னா புவர், யுவான்னா யங்ஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் அன்னதாத்தா, ஃபார்மர்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாரி சக்தி, பெண்கள் மேல. ஓகேவா? நாரி சக்தி வந்தன அதிநியம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2019. அது நாரி சக்தி போர்ட்டல் அல்லவா? 2019 நாரி சக்தி வந்தன அதிநியம்னா 106 amendment. 106 அமெண்ட்மெண்ட் 2023. 2019 நாரி சக்தி போர்ட்டல். ஓகே, அப்ப இந்த 4 மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணும். அப்பதான் விக்ஷித் பாரத் அடைய முடியும். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு எப்ப? 1958. ஓகேவா? தமிழ்நாடு ஸ்டேட் ஹஜ் கமிட்டி. ஹஜ் பயணம் போவாங்கல்ல, 1958. அதே தமிழ்நாடு வக்பு வாரியம்ங்கிறது 1958. நம்ம இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு போர்டு தான் நம்ம வக்பு போர்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப கூட 2025 வக்பு வாரிய மசோதா அறிமுகப்படுத்தி திருத்தம் பண்ணியிருக்காங்க 2025. ஜெருசலேம் புனித பயணத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் தராங்க? 37,000 ரூபாய் அமௌண்ட் தருவாங்க. ஓகேவா?
பிரைம் மினிஸ்டருடைய 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் 2006ல 25ல கூட ஒன்று வந்திருக்கும். ஜெருசலேம் புனித பயணத்துக்காக 37,000 ரூபாய் தராங்க. தமிழ்நாடு வக்ஃபு போர்டு வந்து 1958, தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி ஹஜ் குழு வந்து 1958. இந்த எது ஹஜ் குழு புனித பயணம் பில்கிரம்னு சொல்லுவாங்களா, நமக்கு ஹிஸ்டரியிலையும் அப்படியே ஒரு இன்னொன்று நமக்கு ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிசியா வரி அபாலிஷ் பண்ணது எந்த வருஷம்? அக்பருடைய பீரியட்ல 1564. ஓகேவா? புனித பயணம் 1563 சார். 63. ஓகேவா? புனித பயணம் 63. அதுக்கப்புறம் தான் ஜிசியா அபாலிஷன். 4 பேர் இன்வால்வ் ஆவாங்க. ஜிசியா கொண்டு வந்தது ஒருத்தர் இடையில ஸ்டாப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வருவாங்க. அப்ப 64. யாரு ஃபர்ஸ்ட் தொடங்குறது? ஜிசியா, குத்புதீன் ஐபக். அதுக்கப்புறம் அவுரங்கசீப். கரெக்டா அவுரங்கசீப் வந்துடுறாங்க. அக்பர் வந்து இது பண்ணிப்பாரு அபாலிஷ். ஜிசியா வரி இவரும் கொண்டு வருவார்ல, ஃபெரோஷா மேத்தாவும் கொண்டு வருவார்ல, சார் இல்லையா? அதுக்கப்புறம் இவரு நம்ம கடைசி லோடி டைனஸ்டில யாரு கொண்டு வருவா? சிக்கந்தர் லோடியா சார். ஹிஸ்டரி எல்லாம் கேட்காதீங்கிறீங்களா? லோடி டைனஸ்டில ஏன்னா லோடி வம்சத்துல இருக்கிறதே 2 பேர் தாங்க. சிக்கந்தர் லோடியா சார். இப்ராஹிம் லோடியா, சிக்கந்தர் லோடியா? சரி, ஓகே. எனக்கு கண்டுபிடிச்சு யார் யாரெல்லாம் ஜிசியா வரி கொண்டு வந்தாங்க, யார் யார் ஒழிச்சாங்க, திரும்ப கொண்டு வந்தது யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆர்டரை சொல்லுங்க. சிக்கந்தர் லோடி தான் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் யாரு அபாலிஷ் பண்ணது? அக்பர் வந்து வேணாம்னு சொல்லியிருந்திருப்பாரு. திரும்ப கொண்டு வந்தது யாரு? அவுரங்கசீப் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? நமக்கு புனித பயண வரி வந்து 1563. அதுக்கப்புறம் ஜிசியா அபாலிஷன் வந்து 1564. இதை வந்து ரீசெண்டா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மேட்ச்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? புனித பயணம் 1563, அதுவே ஜிசியா அபாலிஷன் 1564. நமக்கு ஹஜ் குழுவும் வக்ஃபு போர்டும் எப்ப தமிழ்நாட்டுல? 1958. ஓகேவா? அவ்வளவுதான். நம்ம என்ன முடிச்சிட்டோம்? மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் வந்து முடித்து விட்டோம். 5 பேரையும் முடிச்சிட்டோமா? நமக்கு ஓல்ட் ஏஜ் பார்த்தோம், அது எல்டர்லி பார்த்தோம், பீப்புள் வித் டிசேபிலிட்டி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டிரான்ஜெண்டரும் முடிச்சிட்டோம், எஸ்சி எஸ்டி முடிச்சிட்டோம், ரிலீஜியஸ் மைனாரிட்டி. 5 பேர் தான் நமக்கு பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர். இதே மாதிரி பாதிக்கப்படக்கூடிய உயிரினம்னு சொல்லிட்டு இப்ப 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணாங்களா? எந்த உயிரினம்? 4 உயிரினங்களா? 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா என்னென்ன உயிரினம்? சிங்கவால் குரங்கு, சிங்கவால் குரங்கு எங்க இருக்கும்? வெஸ்டர்ன் கோட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கும். அதுக்கப்புறம் சென்னை முள்ளெலி, மெட்ராஸ் முள்ளம்பன்றி. மெட்ராஸ் முள்ளம்பன்றி எங்க இருக்கும்? நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா பார்டர்ல எங்கெங்கெல்லாம் வறட்சியான பகுதிகளோ அங்கதான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, எங்கெங்கெல்லாம் முள் இருக்கோ அது எல்லாமே வறட்சியான பகுதிகளில் இருக்கக்கூடிய உயிரினமோ தாவரமோ விலங்குகளோ எல்லாத்துக்குமே முள் இருக்கும். டீஹைட்ரேட் ஆகக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டுக்காக. ஓகேவா? அதுக்கப்புறம் சிங்கவால் குரங்கு, மெட்ராஸ் முள்ளம்பன்றி. 3வது வரி கழுதை புலி, கழுதை புலி. புலி எங்க இருக்கும்? முதுமலை, முதுமலை ஃபாரஸ்ட். ஓகேவா? முதுமலை சரணாலயத்துல கழுதை புலி இருக்கும். 4வது பூம்புத்தழை மஹசீர் மீனா. அது எங்க இருக்கும்? மாற்றாறு, மோயர் ரிவர். மோயர் ரிவர் எந்த 2 பிளாட்டியூ ரெண்டா பிரிக்குது? மைசூர் பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூயும் மைசூர் பிளாட்டியூம். நம்ம மைசூர் பீடபூமியும் கோயம்புத்தூர் பீடபூமியும் 2ஆக பிரிக்கக்கூடிய ஆறு தான் நமக்கு மோயர் ஆறு. ஓகேவா? நமக்கு பீடபூமிகளே 3 தான் இருக்கு.
கோயம்புத்தூர் இருக்கு, மதுரை இருக்கு, இன்னொன்னு ஜாகிரபியும் கேட்காதீங்கிறீங்களா? 3 தான் பீடபூமிகள் இருக்கு. கோயம்புத்தூர் பீடபூமி ஒண்ணு, மதுரை பீடபூமி ஒண்ணு, நார்த் சைடு இருக்கு. அதுக்கு பேர் என்னது? பாரமகால். பாரமஹாலா? படிச்சதே கிடையாதா? 10th சயின்ஸ், 10th சோசியல், ஜியாகிரபி. பாரமஹால் பீடபூமி நமக்கு தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் சேர்ந்து வரும். கோயம்புத்தூர் பீடபூமி இங்கிருந்து அங்க வரைக்கும் கனெக்ட் ஆகும், பாரமஹால் வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு சவுத் சைட்ல மதுரை பீடபூமி. ஓகேவா? 3 பீடபூமிகள் தான் இருக்கு. ஆற்று சமவெளிகள்னா நமக்கு காவிரி தான் மெயினா படிப்போம். கடற்கரை சமவெளிகள், பிளைன்ஸ் வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. கோஸ்டல் ரீஜன்ஸ் ஒன்று, ரிவர் பேசின்ஸ் ஒன்று பிரிச்சிருந்திருப்பாங்க. கடற்கரை சமவெளி ஒன்று, ஆற்று சமவெளி. கடற்கரையில நமக்கு எவ்வளவு கடற்கரை இருக்கு? நமக்கு தமிழ்நாடோட 2 சைடுமே கடற்கரையா, ஒரு சைடா? ஒன் ஒரு சைடு. சைடு தான். நமக்கு கோரமண்டல் கோஸ்ட், நமக்கு சோழமண்டல கடற்கரை மட்டும்தான், ஈஸ்ட் சைடு மட்டும்தான். பே ஆஃப் பெங்காலோட கடற்கரை. ஈஸ்ட் சைடு நமக்கு அரேபியன் சி வந்து கேரளாவுக்கு போயிடும். எவ்வளோ ஷோர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு நமக்கு? கடற்கரை மாவட்டங்கள் 14 மாவட்டங்கள் இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டருக்கு இருக்கு? 1076 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். அதிக நீளமான கடற்கரை கொண்ட மாவட்டம் ராமநாதபுரமா இருக்கும். அந்த கர்வ் வந்து எண்டாகி வரும், கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த சைடு. பயாலஜிஸ்ட் பாரடைஸ்னு எதை சொல்லுவாங்க? சொல்லுவாங்க கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகேவா? மன்னார் வளைகுடா தான் நமக்கு உயிரியலாளர்களின் சொர்க்கம், பயாலஜிஸ்ட் பாரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழ்நாடு பத்தி. ஓகே, முடித்து விடலாமா?